ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஏற்கனவே விட்டு போன ஒரு செய்தி தான், செகண்ட் பார்ட் அப்படின்ற மாதிரி நான் எடுக்க போகிறேன். நீதிமொழிகள் 30வது அதிகாரம் 21 23 வரைக்கும் இருக்க வசனங்கள். நீதிமொழிகள் 30 21 மூன்றின் நிமித்தம் பூமி சஞ்சலப்படுகிறது, நான்கையும் அது தாங்க மாட்டாது. அது என்னலாம் அப்படின்றது தான் அடுத்த 2 வசனத்தில் வருது. அரசாளுகிற அடிமையின் நிமித்தமும், போஜனத்தால் திருப்தியான மூடனின் நிமித்தமும், பகைக்கப்படத்தக்கவளாயிருந்தும் புருஷனுக்கு வாழ்க்கைப்பட்ட ஸ்திரீயின் நிமித்தமும், தன் நாச்சியாருக்கு பதிலாக இல்லாளாகும் அடிமை பெண்ணின் நிமித்தமுமே. இதில் ஃபஸ்ட்டு 2 நம்ம ஏற்கனவே பார்த்துருவோம். ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? அரசாளுகிற அடிமையின் நிமித்தம், போஜனத்தால் திருப்தியான மூடன். இவங்க 2 பேரால் பூமி சஞ்சலப்படுகிறது. சரி, நான் ஃபஸ்ட்டு கேட்குறேன். இன்றைக்கி நான் அடுத்த 2 பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஒரு கேள்வி, அந்த 2 காரியம் உங்களோடு கூட எவ்வளோ தூரம் பேசுச்சு? வசனத்தை ஞாபகம் வச்சு கொள்றதுக்கு இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, நீங்கள் வாசிக்கிற வசனத்தை உங்களை சுற்றி இருக்கிற சூழ்நிலையோட ஒப்பிட ஆரம்பிச்சிட்டிங்கன்னா அந்த வசனம் உங்களுக்கு மறக்கவே மறக்காது. ஸோ அதுதான் பெஸ்ட் வே. அப்படி பார்க்க போனால், நான் இந்த இடத்துல செய்தியை எடுத்து முடித்தாலும் கூட, நான் வீட்டில் இருக்கும்போது ஒவ்வொரு சம்பவம் நடக்கும் போதுமே கர்த்தர் என்ன பண்ணுவார், என்கிட்ட அந்த செய்தியோட ஒப்பிடுவார். ஒரு செய்தியில் பல செய்தி, பல வசனங்கள் இருக்கும். ஒவ்வொரு சம்பவத்தின் மூலமாக என்கிட்ட அந்த வசனத்தை பேச ஆரம்பிப்பார். அப்போ நான் நினைப்பேன், அந்த செய்தி அப்போ கம்ப்ளீட் கிடையாது, இன்னும் போயிட்டே தான் இருக்குதுன்னு சொல்லி நான் எழுதி வச்சுக்குவேன். ஸோ அப்படி போன வாரத்தில் ஒரு காரியம் நடந்துச்சு. நேற்று தினம்னு சொல்லலாம். நான் இப்போது இவங்க சொன்ன மாதிரி நம்ம டிவி பார்க்க வேணாம், சினிமா பார்க்க வேணாம், ஓகே. ஆனால் ரிலாக்ஸேஷன் ஒன்று இருக்கா இல்லையா? எல்லா மனுஷனுக்கும் அது அவசியம். நான் பைபிள் மாத்திரம் வச்சுட்டு உட்கார்றதுன்றது முடியாது. சில பேர் ஒரு வாக் போயிட்டு வருவாங்க, சில பேர் ஃப்ரெண்ட்ஸோடு கொஞ்சம் நேரம் பேசுவாங்க, ஏதாவது டிஸ்கஸ் பண்ணுவாங்க. ஒன்று வேணாம், இப்போ இவங்கெல்லாம் ஊழியத்துக்கே வெளியே போகிறாங்க அப்படின்னா அட்லீஸ்ட் வீட்டை விட்டு வெளியில் போய் ஒரு ரெஃப்ரெஷ்மெண்ட் இருக்குது. இப்போ வீட்டுக்குள்ளே 4 செவத்தை மட்டும் பார்த்துட்டு இருக்கும்போது அதுவே ஒரு ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும். ஸோ அந்த ஸ்ட்ரெஸ் ரிலீஃபுக்கு ஒவ்வொருத்தர் ஒரு மாதிரி அந்த ஸ்ட்ரெஸ் ரிலீஃப் எடுத்துக்குவாங்க. எப்படி வேணாலும் டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். என்ன அப்படின்னா, நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்கணும்னா, அது தேவனுக்கு பிரியமாக இருக்கா? நான் என்னை பாவத்தில் தள்ளாத வரைக்கும் ஓகே. இப்போது என்னுடைய கணவர் என்ன பண்ணுவார்னா, நீங்கள் நியூஸ் பார்க்க சொன்னீங்கன்னா அது போயிட்டே இருக்கும், அது நல்லா போகும். அந்த அரசியல் காரியம் இது பண்ணுறது என்னால் டாலரேட் பண்ண முடியாத விஷயம். நான் ஓப்பனாக சொல்கிறேன். ஆரம்பித்த உடனே நான் ஏஞ்சி போயிடுவேன். நான் அவ்வளோ நியூஸ் கேட்பாங்க, நாட்டில் என்ன நடக்குது எல்லாமே தெரிஞ்சுக்குவாங்க. நான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டு. நான் நியூஸ் சேனல்ஸ் எதுவுமே கேட்க மாட்டேன். ஆனால் இந்த க்ரைம் ஸ்டோரியை நெரேட் பண்ணுவாங்க. உண்மையாக நடந்த ஒரு க்ரைமை பற்றி ஒரு நெரேஷன் கொடுப்பாங்க. அந்த மாதிரி கேஸ் ஸ்டடி அப்படின்றத நான் ரிலாக்ஸேஷனுக்காக கேட்பேன். அவங்க கட்டுக்கதை சொல்லலை. நம்ம நாட்டிலையோ எங்கேயோ உலகத்தில் ஒரு மூலையில் ஒரு சம்பவம் நடந்து, ஒரு கொலையோ ஏதோ நடந்திருக்கு, அதை யார் பண்ணாங்க, எப்படி பண்ணாங்க, அந்த கேஸ்க்கு எப்படி தீர்ப்பு கொடுத்தாங்க. இதை நானும் என் பொண்ணு எல்லாருமே வீட்டில் கேட்போம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக கேட்போம். ரீசன் என்னன்னா, நான் தெரிஞ்சுக்குவேன் இதெல்லாம் நடக்குது, இவ்வளோ கொடுமை நடக்குதா இந்த உலகத்தில் அப்படின்ற மாதிரி தெரிஞ்சுக்குவோம். உண்மையிலே சொல்லப்போனால் அது அவ்வளோ பெரிய ப்ரேயர் பாயிண்ட்டாகவே நாங்கள் எடுத்துக்குவோம். ஆண்டவரே, இவ்வளோ சம்பவம் நடக்குதே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி நேற்றைய தினத்தில் ஒரு காரியம் கேட்டேன். இந்த ஃபஸ்ட் பாயிண்ட் நம்ம பார்த்தோம்னா, அரசாளுகிற அடிமையின் நிமித்தம். நான் என்ன சொன்னேன்? பாவத்துக்கு அடிமையாக இருக்கிற ஒருத்தன் அரசாட்சி செய்வதை பூமியால் தாங்க முடியாது. சாத்தானுக்கு அடிமையாக இருக்கிற ஒருத்தன் அரசாட்சி செய்யும் போது பூமியால் அதை தாங்க முடியாது. ஏன்னா அவன் கொடுமையான விதத்தில் ஜனங்களை அரசாளுகை செய்வான். அப்படி அவன் ஆளுகை செய்யும் போது நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு கொடுமைகள் நடக்கும். அதை நான் கடைசியாக முடிக்கும்போது சொன்னேன், அந்தி கிறிஸ்துவின் ஆட்சியை நீங்கள் பெஸ்ட்டாக எடுத்துக்கலாம். அவனுடைய ஆட்சி காலத்தில் எவ்வளோ பெரிய உபத்திரவங்கள் வரும்னு சொல்லி வேதமே நமக்கு சொல்லியிருக்கு. அப்போது நேற்றைய தினத்தில் நான் கேட்ட அந்த சப்ஜெக்ட் என்ன அப்படின்னா, இதை தெரிஞ்சுக்கோங்க. ஜப்பானில் நான் சொல்கிறது செகண்ட் வேர்ல்டு வாருக்கு முன்னாடி, ஸோ அந்த காலகட்டம், மேபி 1940 ஆர் 30s, அந்த காலகட்டத்தில் இஷின்னு சொல்லி ஒரு சயின்டிஸ்ட், இது வெப்சைட்லேயே இருக்குது, நீங்கள் போய் கூட பார்க்கலாம். ஸோ அந்த சயின்டிஸ்ட் என்ன பண்ணுறான் அப்படின்னா, அவன் ஒரு ஆராய்ச்சி நடத்துறதுக்கு ஆசைப்படுறான். யூஸ்வலாக இந்த மெடிசன்லாம் பற்றி ஆராய்ச்சி பண்ணுறவங்க டெஸ்ட் மவுஸ் எல்லாம் வச்சுப்பாங்க, எலியெல்லாம் வச்சுப்பாங்க. அதன் மேலே ஒரு காரியத்தை செலுத்தி, இல்லை விலங்குகள் மேலே செலுத்தி அதை வச்சு தான் மருந்து கண்டுபிடிப்பாங்க, எல்லாமே ஆராய்ந்து பார்ப்பாங்க இல்லையா? ஸோ இவன் என்ன பண்ணுறான் அப்படின்னா, ரொம்ப கொடூரமான ஒரு சிந்தனை இவனுக்கு இருக்குது. நான் டைரெக்டாக மனுஷங்களை வச்சு தான் ஆராய்ச்சி பண்ணுவேன்னு சொல்லி ஆரம்பிக்கிறான். ஜப்பான் கவர்மெண்ட்டை பெர்மிஷன் வரைக்கும் வாங்குகிறான். நான் தான் சொன்னேன், அடிமை அரசாட்சி செய்கிறான். பாவத்துக்கும் சாத்தானுக்கும் ஒருத்தர் அடிமையாகி அவன் அரசனாக இருக்கான் அப்படின்னா அந்த ஆட்சியை போல கொடுமையான விஷயம் எதுவுமே இருக்காது.
இப்படி ஒருத்தன் கேட்கும்போது அந்த ஜப்பான் கவர்மெண்ட்டில் அன்னைக்கு இருந்த அந்த பிரசிடென்ட் வந்துட்டு அதுக்கு பெர்மிஷன் கொடுத்து ஃபண்டும் பண்ணுறான். மனுஷங்க மேலே சோதனை நடத்துகிறேன் அவன் கேட்டு அவன் ஃபண்ட் வரைக்கும் பண்ணுறான். ஒரு ஐலாண்டை செலக்ட் பண்ணி அங்கே ஒரு ஃபுட் ஃபேக்ட்ரி. ஆனாலும் இவங்க சீக்கிரட்டாக தான் பண்ணுறாங்க. ஏன்னா மற்ற நாடுகளுக்கு தெரிஞ்சால் இது பெரிய பிரச்சனை ஆகும்னு சொல்லி அந்த இடத்துல போய் ஒரு ஃபுட் ஃபேக்ட்ரியை அப்படியே அந்த சயின்டிஃபிக் எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கு கன்வெர்ட் பண்ணிக்கிறாங்க. யார் விக்டம்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கைதிகளாக வரவங்க, பிடிக்கப்பட்டவங்க, கேட்பாரற்று இருக்கிறவங்களெல்லாம் ஃபோர்ஸ் பண்ணி அந்த தீவுக்கு கொண்டு போயிடுவாங்க. அவர்களுக்கு பேரே மரக்கட்டைன்னு பேர் வைப்பான் அவங்களுடைய லாங்குவேஜில், மரக்கட்டை. எப்படி பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரு ஆசாரியன் கிட்ட ஒரு மரத்தை கொடுத்தா அதுக்கு வலிக்கும் நினப்பான அறுக்கும்போது எதுவுமே இல்லை. அவன் நினச்ச டிசைன் வரதுக்கு எப்படியெல்லாம் அதை அறுத்து அவன் அதை செய்கிறானோ அதே போல் அவங்க மனுஷங்களை அந்த இடத்துல நடத்தியிருக்காங்க. நான் நிறைய காரியம் சொல்லலை, ஒரு சில காரியம் மாத்திரம் நான் சொல்கிறேன். என்ன பண்ணாங்கன்ட்டு, அவங்களுக்கு நல்ல சாப்பாடு கொடுத்துருவாங்களாம். சாப்பாடு கொடுத்த பிறகு நல்ல திடகாத்திரமாக இருக்கணுமா அவன் சொல்லியிருக்கிறது. அந்த நல்ல திடகாத்திரமாக இருக்கிறவங்கள ஒவ்வொருத்தரையாக அவங்க எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கு எடுத்துகிட்டு போவாங்க. மயக்க மருந்து கொடுக்க மாட்டாங்க, மரத்து போட்டுக்கு எதுவுமே கொடுக்க மாட்டாங்க. உயிரோடு அவங்கள படுக்க வச்சு அவங்கள கட் பண்ணி. ஏன்னா அவன் என்ன சொல்கிறான் அந்த சயின்டிஸ்ட்டு, ஒரு ஹார்ட் எப்படி துடிக்குதுன்றதை நான் லைவாக பார்க்கணும். ஒரு மிஷின் எப்படி ஓடுதுன்றதை நீங்கள் மிஷின் ஓடும்போது தானே பார்த்தா புரியும், அதை ஆஃப் பண்ணி வச்சுட்டு பார்த்தாவா புரியும். ஸோ நான் லைவாக பார்க்கணுன்னு சொல்லி எத்தனை பேர் மேலே இப்படிப்பட்ட எக்ஸ்பெரிமெண்ட் செஞ்சாங்க தெரியுமா? 3000 பேர் மேலே இப்படிப்பட்ட எக்ஸ்பெரிமெண்ட் செஞ்சுருக்காங்க. 3000 பேர் மேலே இப்படிப்பட்ட எக்ஸ்பெரிமெண்ட்டு. ஸோ என்ன பண்ணுவான், கட் பண்ணி அவன் துடிக்க துடிக்க கத்த அவன் அந்த சயின்டிஸ்ட் அவன் கூட இந்த டீம் மெம்பர்ஸ் கொஞ்சம் கூட அந்த அந்த மனுஷன் அவன் கத்துறான் அப்படின்றதான் கேட்கவே மாட்டாங்களாம். நோட்ஸ் எடுத்துகிட்டு இருப்பாங்களாம். என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போ ஒரு மனுஷனை கட் பண்ணால் எவ்வளோ நேரத்தில் அவன் உயிர் போகுது, என்ன சூழ்நிலையில் உயிர் போகுது, அந்த வலியோடைய அளவு என்ன, இதெல்லாம் நோட்ஸ் எடுப்பாங்களாம், வீடியோ ரெக்கார்ட் பண்ணுவாங்களாம். இது மட்டும் இல்லை, இந்த கையை வெட்டுவானா, காலை வெட்டுவானா, கையை காலோடு வச்சு தப்பானா, காலை கையோடு வச்சு தப்பானா, மாற்றி தச்சு பார்க்குறது. ஒரு மனுஷனோட உடம்புல இருக்க ரத்தம் ஃபுல்லாத்தையும் ட்ரெயின் பண்ணி சக் பண்ணி எடுத்துட்டு அதற்கு பதிலாக விலங்குகளுடைய ரத்தத்தை செலுத்தி அவன் எப்படி துடிக்கிறான், அவனுடைய உடம்பு என்ன கண்டிஷனுக்கு போகுதுன்னு நோட்ஸ். அவங்களுக்கு அந்த மனுஷங்க எல்லாமே குப்பையாட்டம் தெரிஞ்சிருக்காங்க. அதை யாராலையும் கேட்க முடியல. நான் மறுபடியும் சொல்கிறேன், இந்த கவர்மெண்ட்டே இதுக்கு அனுமதி கொடுத்து இது எல்லாத்தையும் செய்ய வச்சுருக்காங்க. இன்னும் மேற்கொண்டு போய் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, பெண்களை எடுத்துகிட்டு போய் அவங்க உடம்புல சில இன்ஜெக்ஷன்ஸ் எல்லாம் போட்டு அவங்களுக்கு என்னென்ன பாதிப்புகள் உண்டாகுதுன்னு சொல்லி ஸ்டடி பண்ணிவிட்டு அவங்க கன்சீவாக வச்சு கன்சீவாக இருக்க பெண்களுக்கு அந்த இன்ஜெக்ஷன்ஸை கொடுப்பாங்க. குழந்தை எப்படி அஃபெக்ட் ஆகுது எல்லாமே அவன் ஒரு ஒரு மிருகத்தை விட கேவலமாக அந்த காரியங்கள் அந்த இடத்துல செய்யப்பட்டுச்சு. அந்த அந்த ஆப்ரேஷன் தியேட்டர் பேர் 731 அப்படி தான் அவங்க நேம் பண்ணி சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி அந்த பெண்கள் பிரசவிக்கிறாங்க அப்படின்னா இட் வில் நாட் பி அ நார்மல் டெலிவரி. அவங்கள உயிரோடு படுக்க வச்சு ஆஸ் யூஷுவல் கட் பண்ணி அந்த குழந்தையை வெளியே எடுத்து அந்த அம்மா எவ்வளோ நேரம் உயிரோடு இருக்காங்க, அந்த குழந்தைக்கு எவ்வளோ பாதிப்புகள் இருக்குது எல்லாத்தையும் அவன் டெஸ்ட் பண்ணுவான், நோட்ஸ் எடுத்துப்பான். இன்னொரு விஷயம் சொல்கிறேன், இந்த கை இருக்குது இல்லைங்களா, அங்கே குளிர் -40 இருக்குமா. அந்த குளிரில் அவங்கள நேக்கிட வெளியே நிற்க வச்சுருவாங்க. கையிலையும் கால்லையும் மட்டும் தண்ணி ஊற்றிடுவான். தண்ணி ஊற்றின உடனே அப்படியே விரைச்சிரும், அப்படியே அந்த கை கால் விரைச்சிரும். மற்ற பாடி பார்ட்ஸ் டச் பண்ண மாட்டாங்க. விரைச்சி போன பிறகு வெயிட் பண்ணுவாங்களாம் குளிரில். அது ரெட் கலரில் மாறும், அப்புறம் ப்ளூ கலரில் மாறும், பிளாக் கலரில் மாறுதுன்னா அழுகி போயிடுச்சு. அந்த மனுஷனுடைய மனநிலைமையை பாருங்கள். அவன் கண்ணு முன்னாடி அவன் உடம்புல இருக்கிற பாகங்கள் அழுகி போகிறத எதுவுமே செய்ய முடியாமல் அவன் வேடிக்கை பார்ப்பான். எந்த எக்ஸ்ட்ரீம் வரைக்கும் அப்படின்னா, ஒரு குச்சி எடுத்து நீங்கள் அங்கே தட்டினீங்கன்னா மரக்காட்டையில் தட்டுற சத்தம் வரணும், அது மாதிரி இந்த கை. அதன் பிறகு அதை வெட்டுவாங்க. வெட்டி அதை எடுத்து கொதிக்கிற தண்ணியில் வைப்பாங்களாம். வச்சு அந்த சதையெல்லாம் அப்படியே உதிர்ந்து விழுகும். நம்ம இதெல்லாம் என்ன சிக்கனில் மட்டனில் வேணால் அதெல்லாம் செஞ்சு பார்ப்போம். அவன் மனுஷங்க கிட்ட அதை ட்ரை பண்ணியிருக்கான். இது எல்லாமே அந்த இடத்துல நடந்திருக்கு. இன்னும் கொடூரமாக நிறைய காரியங்கள். ஒரு ஃபேன் மாதிரி ஒரு பெரிய மிஷின் வச்சு அதில் அந்த மனுஷங்களை கட்டிட்டு சுத்த விட்டுருவான். வேகமாக சுற்றும் போது அந்த சதையெல்லாம் பிஞ்சு ரத்தம் வெளியே வர்றது. அதெல்லாம் கால்குலேஷன்ஸ் அவங்களுக்கு. இது எல்லாமே அவன் பண்ணுனா எது வரைக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, செகண்ட் வேர்ல்டு வாரோடைய முடிவு வர வரைக்கும், அந்த காலகட்டம் வர வரைக்கும் ரொம்ப கொடூரமாக இருக்கும் இந்த காரியங்கள். இன்னும் நிறையா காரியங்கள். அது முடிவு வரும்போது ஜப்பானுக்கு இப்போ தெரிஞ்சது தான் தோற்று போக போகிறோம் அப்படின்றது தெரிஞ்சதுனால இப்போ இந்த சயின்டிஸ்ட் என்ன பண்ணுறான், அவனுடைய அந்த ஆராய்ச்சியின் கண்டுபிடிப்புகள் எல்லாத்தையும் ரெக்கார்ட்ஸ் எல்லாத்தையும் சேஃப்கார்ட் பண்ணிவிட்டு அந்த தீவில் இருக்க எல்லா தடயத்தையும் அழிச்சிட்டு அங்கேருந்து அவன் டீமோட எஸ்கேப் ஆகிறான். ஸ்டில்
கவர்மெண்ட் அந்த யூஎஸ் கவர்மெண்ட் கிட்ட மாட்டிக்கிட்ட பிறகு அவங்க வந்து இப்போ என்கொயரி பண்ணுறாங்க. எப்படியும் இந்த காரியங்கள் தெரியாமல் இருந்திருக்காது, தெரிஞ்சிருக்கு. என்கொயரி பண்ணும்போது தடயத்தை தான் அழிச்சிருக்கான். அங்கே உட்காந்து அவன் இந்த யூஎஸ் கவர்மெண்ட் கிட்ட டீல் பேசுகிறான். இவ்வளோ ஆராய்ச்சியோடைய ஃபைண்டிங்ஸ் என்கிட்ட இருக்குது, நீ நினச்சா கூட இதை செய்ய முடியாது, செலவாகும், யாரும் இதுக்கு அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. பட் லைவ் ரிப்போர்ட் டைரெக்டாக மனுஷங்க மேலே நான் நடத்தின சோதனைகள், அதனுடைய கண்டுபிடிப்புகள் இருக்குது. நான் இதை அப்படியே உங்ககிட்ட தரேன், என்னையும் என் டீம் மெம்பர்ஸையும் ஒன்றுமே பண்ணாமல் நீ ரிலீஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்கான். என்ன நடந்தது தெரியுமா? யூஎஸ் கவர்மெண்ட் அக்செப்ட் பண்ணாங்க. அக்செப்ட் பண்ணி அந்த ரிப்போர்ட்ஸை வாங்கிக்கிட்டாங்க. இவங்க எல்லாரையும் அப்படியே ரிலீஸ் பண்ணுறாங்க. இவங்க எல்லாரும் வந்து அவங்கவுங்க ஊரில் பெரிய பெரிய மெடிக்கல் காலேஜஸில் ப்ரொஃபஸர்ஸ் மாதிரி போயிட்டாங்க. ஆனால் அதை செஞ்சான்ல சயின்டிஸ்ட், அவன் மட்டும் கடைசி காலத்தில் புற்றுநோய் வந்து மரித்து போகிறான். அது மாதிரி நடந்துச்சு. இதே மாதிரி தான் பயோவார், அதையும் அவன் பண்ணியிருக்கான். ஒரு கிருமியை ஒரு மனுஷனுக்குள்ளே எப்படி அனுப்புறது, எவ்வளோ நாளில் ஸ்ப்ரெட் ஆகும், எவ்வளோ பேருக்கு ஸ்ப்ரெட் ஆகும்னு இதை வந்து ஃபீல்டு டெஸ்டிங்லாம் பண்ணியிருக்கானுங்க. ஃபீல்டு டெஸ்டிங் பண்ணி ஒரு கிராமத்தையெல்லாம் காலி பண்ணியிருக்கானுங்க. எல்லாமே பண்ணியிருக்காங்க அந்த இடத்துல. அதே மாதிரி என்ன இதில் இன்னும் வந்து வருத்தப்படுற விஷயம்னா, இன்றைக்கி நாம் யூஸ் பண்ணுற நிறைய மெடிசன், அந்த ஆராய்ச்சிக்கான அந்த ரிசல்ட் எல்லாமே அவருடைய ஆராய்ச்சியிலேருந்து எடுக்கப்பட்டதான். இட்ஸ் சேட் ட்ரூத். என்ன எல்லாருக்கும் ஆதங்கம் அப்படின்னா, 3000 பேரோட வேதனை என்னாச்சு, 3000 பேருடைய வழி என்னாச்சு, கேட்பாரற்ற அந்த 3000 பேர் அங்கே அடிக்கப்பட்டாங்களே அப்படின்ட்டு. இதுலேருந்து நான் என்ன தெரியுமா சொல்கிறேன், அரசாளுகிற ஒரு அடிமை நிமித்தமாக நான் சொல்கிற காலகட்டம் 1940s இது நடக்கும்னா, வரும் காலத்தில் அந்தி கிறிஸ்துவின் காலத்தில் எப்படி இருக்குன்றதை கற்பனை பண்ணி பாருங்க. அன்னைக்கே ஒரு மனுஷனால் சாத்தானுடைய கண்ட்ரோலில் இருக்கும்போது தானாக தோணாது, இதெல்லாம் செய்ய சொல்லி தூண்டி விடுறது சாத்தான். இந்த அளவுக்கு கொடூரமாக யோசிக்க முடியும், ஜனங்களை கொடுமைப்படுத்த முடியும்னா அந்தி கிறிஸ்துவின் ஆட்சி காலத்தில் எவ்வளவு பயங்கரங்கள் காத்துக்கிட்டு இருக்கு நீங்கள் நினச்சி கூட பார்க்க முடியாது. இன்னும் வேதனையான விஷயம் என்ன தெரியுங்களா, செத்து போன ஜனங்களில் எத்தனை பேர் கிறிஸ்துவை ஏற்றுக்கிட்டாங்க, எத்தனை பேருக்கு கிறிஸ்துவ தெரியும், அவன் இங்கேயும் பாடுபட்டு மரிச்சிருக்கான். கிறிஸ்துவ அறியாம மரித்து போனா அவன் எப்படி பரலோகத்துக்கு போக முடியும்? இதெல்லாம் பெரிய கொஸ்டின் மார்க். இன்னைக்கு ரத்த சாட்சியா மரிக்கிறதுக்கு எத்தனை பேர் யோசிக்கிறோம், பயமா இருக்குது. அவன் பெர்மிஷனா கேட்டான், அவங்கள்ட்டலாம் கொடூரமாக கொல்றதுக்கு பிடிச்சான், போனான், கொன்னான், அதுவும் துடிக்க கொன்னான், ஒன்றுமே பண்ண முடியல. ஆனால் இன்றைக்கி ரத்த சாட்சியாக மறிக்கிறவங்க வாலண்டியராக சந்தோஷமாக கிறிஸ்துவுக்காக தங்கள் ஜீவனை கொடுக்குறாங்க. நம்ம இந்த கூட்டத்துக்கும் ஜெபிக்கிறது இல்லை, அந்த கூட்டத்துக்கும் ஜெபிக்கிறது இல்லை. ரொம்ப அவசியமாக இருக்குது. வருகிற காலங்கள் ரொம்ப பொல்லாத காலங்களாக இருக்குது. இதை நான் வந்து உங்ககிட்ட சொல்கிறதுக்கு முன்னாடி என் வீட்டில் பிள்ளைகள்கிட்ட உண்மையிலே சொல்கிறது எல்லாத்தையும் ஷேர் பண்ணி சொன்னேன். ஸோ இன்றைக்கி இருக்கிற சமாதானத்தின் காலத்தில் நீங்கள் தேவனை தேடலைன்னு வச்சுக்கோங்களேன், அந்தி கிறிஸ்துவின் நாட்களில் இந்த மாதிரி பர்சிக்யூஷனுக்கு முன்னாடி நின்று நான் நெஞ்ச நிமித்திட்டு நான் கர்த்தரை தான் ஆராதிப்பேன்னு சொல்ல முடியாது. உண்மையை சொல்கிறேன், நான் ஓப்பனாக சொல்கிறேன். நான் இன்னைக்கு என்னால் அந்த ஃபயராக இருக்க முடியல. இப்படிப்பட்ட சமாதானத்தின் காலத்தில் என்னால் ஆர்வமாக ஜெபிக்க முடியல. சோம்பேறித்தனமாக இருக்குது, உடம்பு வலிக்குது, தலை வலிக்குது, கை வலிக்குது, கால் வலிக்குது, என்னால் இதை முடியல அதை முடியல ரீசன் சொல்லிட்டு இருப்போமானால் கண்டிப்பாக சொல்கிறேன், அப்படிப்பட்டவங்களால் கைவிடப்பட்ட நிலைமையில் அந்தி கிறிஸ்துவின் நாட்களில் இதை எதிர்த்து நிற்க முடியாது. அந்தி கிறிஸ்துவின் நாட்களில் இதற்காக தேவன் நியமித்தவர்கள் நிற்பாங்க. அதற்கான அபிஷேகம் பெற்றுக்கொண்டவங்க அந்தி கிறிஸ்துவை எதிர்த்து நிற்பாங்க. ஆனால் இன்னைக்கு நல்லா தூங்கி ஏதோ சர்ச்சுக்கு வந்தேன் போனேன்னு இருந்துட்டு ஒருவேளை அந்தி கிறிஸ்துவின் ஆட்சியில் நம்ம இருப்போமானால் நாம தான் கைவிடப்பட்டவங்க. உண்மையை சொல்கிறேன், உலகத்தால் இல்லை, நாம தான் கைவிடப்பட்டவங்க. அன்னைக்கு நம்மளால் எதுவுமே செய்ய முடியாது. ஸோ இதை பற்றி நான் சொல்லி கொடுத்துட்டு இருந்தபோது தேவன் காண்பித்த அடுத்த காரியம் என்ன தெரியுமா, இவங்கெல்லாம் இவ்வளோ பாடுபட்டாங்க. நீங்கள் வந்துட்டு இந்த மிஷினரியாக இருக்கிறவங்க, தேவனுக்காக ஊழியம் பார்த்தவங்க, அவர்களை பிடித்து கொண்டு போய் டார்ச்சர் பண்ணதெல்லாம் அந்த செயின்ஸோட லைஃப் ஹிஸ்ட்ரியெல்லாம் எடுத்து படித்து பாருங்கள். அது ரொம்ப கொடுமையாக இருக்கும். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, உங்களை பிடிச்சிட்டு போய் உடனே கழுத்தை வெட்டி கொல்ல மாட்டான். அது ஈஸி, ஒரு நிமிஷம் கழுத்தை வெட்டினா முடிஞ்சிச்சு, சுட்டா முடிஞ்சிச்சு. அணுவாக டார்ச்சர் பண்ணுவான், விட மாட்டான், கொஞ்சமாக டார்ச்சர் பண்ணுவான் நீங்கள் மறுதளிக்கிற வரைக்கும். அப்படி நீங்கள் மறுதளிச்சிட்டீங்க, இங்கே நீங்கள் மறுதளிச்சிட்டீங்க, என்னால் வேதனை தாங்க முடியல அப்படின்னு மறுதளிச்சிங்கன்னா எழுதி வச்சுக்கோங்க, அதன் பிறகு நரகத்தில் நித்தியமாக இதே தான் அனுபவிக்கணும். ஸோ இட்ஸ் வெரி கிரிட்டிக்கல். இன்னைக்கு இருக்கிற டைம் வந்து ரொம்ப ரொம்ப ப்ரெஷியஸான டைம்.
இன்னும் நம்ம ஊருக்குள்ளே உபத்திரவங்கள் பெருகலை, இன்னும் நமக்கு டைம் நிறையா இருக்குது. இன்றைக்கி நீங்கள் இங்கே சத்தம் போட்டு ஆராதிக்கலாம், கேட்க ஆள் இல்லை. இன்றைக்கி இப்படிப்பட்ட தலைவர்களுக்காக ஜெபிக்கலாம், தடை பண்ண யாருமே இல்லை. அப்படி செத்துக்கிட்டு இருக்கிற மக்களுக்காக ஜெபிக்கலாம், தடை பண்ண யாருமே இல்லை. ஆனால் இன்றைக்கே என்னால் இதெல்லாம் செய்ய முடியலைன்னா அன்னைக்கு கண்டிப்பாக முடியாது. இது முடிந்து போன சரித்திரம். ஜப்பானில் நடந்த காரியம் முடிஞ்சிருச்சு, அந்த இடமே டிமாலிஷ் பண்ணிட்டாங்க, எதுவுமே இப்போ அங்கே இல்லை. ஆனால் இன்றைக்கும் நார்த் கொரியாவில் நடந்துட்டு தான் இருக்குது. இன்றைக்கி நடந்துட்டு தான் இருக்குது. எதுவுமே வெளியே வராது நார்த் கொரியா பற்றி. ஆனால் தைரியமாக சொல்கிறேன், அங்கே இருக்கிற கான்சன்ட்ரேஷன் கேம்புக்கு மட்டும் ஒருத்தனை கொண்டு போயிட்டாங்க அப்படின்னா அவன் மேலே எப்படிப்பட்ட டெஸ்ட் வேணாலும் பண்ணுவாங்க. உயிரோட மட்டும் வெளியே வர முடியாது, உயிரோட மட்டும் வெளியே வர முடியாது. அதுதான் சொன்னேன் நான், அடிமையானவன் அரசாளுகிறதை பூமியால் தாங்கி கொள்ள முடியாது. அந்த அடிமையானவன் யாருன்னா சாத்தானுக்கு அடிமையாக இருக்கிற ஒருத்தன் அரசாட்சி செய்யும் போது பூமியால் தாங்க முடியவே முடியாது. அவர்களுக்காக நாம் செபிப்பது அவசியமாக இருக்கிறது. ஒரே ஒரு காரியம், அந்த நார்த் கொரியா கான்சன்ட்ரேஷன் கேம்பில் சப்போஸ் தப்பி தவறி ப்ரெக்னென்ட் லேடிஸ் மாட்டிக்கிட்டாங்கன்னா இந்த மாதிரி பண்ணுவானான்னு எனக்கு தெரியாது. பட் அந்த பெண்மணி பிள்ளையை பெற்ற உடனே அந்த பெண்ணுடைய கண்களுக்கு முன்பதாக அந்த பிறந்த குழந்தையை வெறி நைட்டு தூக்கி போடுவாங்களாம். அந்த பிள்ளை அது கடிச்சு சாப்பிட்றது இந்த அம்மாவும் பார்க்கணும். அவங்க ரட்சிக்கப்பட்டாங்களான்னு கூட தெரியாது. ஜஸ்ட் பிகாஸ் அந்த கவர்மெண்ட்டால் ஒரு தப்பு பண்ணிட்டாங்கன்னு முத்திர குத்தப்பட்டதுக்கே இவ்வளவு அவங்கெல்லாம் அதை அண்டர்கோ பண்ணுறாங்க. நாம் இன்னும் ஏசு கிறிஸ்து தெய்வம்னு வெளியே போய் சொல்கிறதுக்கே யோசிக்கிறோம், பயப்படுறோம். எனக்கு சொல்ல தெரியல, அதான் நான் திருப்பி சொல்கிறேன். நீங்கள் கர்த்தருக்குள்ளார ஸ்ட்ராங்காக வளருங்க. இந்த நாட்களை தயவு செய்து பிரயோஜனப்படுத்திக்கோங்க. இன்னும் காலங்கள் பொல்லாததாக தான் வரும். நம்ம ஜெபிக்கலாம், நல்ல ஒரு தலைவரை கொடுங்க, தப்பே இல்லை. ஜெபம் பண்ணினாலும் ஃபைனல் பாயிண்ட் எங்கே போய் நிற்கும்னா அந்தி கிறிஸ்து வெளிப்படுற நாட்களுக்கு நேராக தான் நிற்கும். உபத்திரவங்கள் பெருகத்தான் செய்யும். அடிமையானவன் தான் இனி அரசாட்சிக்கு வருவாங்க நிறையா இடத்துல. அப்போ தான் அந்தி கிறிஸ்து வெளிப்பட முடியும். நீங்களும் நானும் ஜெபிக்க வேண்டியது, அப்படிப்பட்ட ராஜ்யங்கள் இருக்கிற இடத்துல நான் தைரியமாக நின்று வார்த்தையை சொல்லணும், ஆண்டவரே அப்படிப்பட்டவர்களை எழுப்புங்கன்னு சொல்லி ஜெபிக்கணும். ஸோ அன்னைக்கு எடுத்த செய்தி தான், பட் நேற்றைய தினத்தில் கர்த்தர் இதை கேட்கும் போது ஞாபகப்படுத்துகிறார். அதுதான் நான் சொன்னேன், நீங்கள் ஆல்வேஸ் கனெக்டட் வித் காட். நீங்கள் என்ன கேட்டாலும், செய்தி கேட்பீங்களோ இல்லை ஒரு பாட்டு கேட்பீங்களோ, சாதாரண ஒரு விஷயத்தை பேசிக்கிட்டு இருக்கும்போது கூட நீங்கள் கேட்கிற வசனத்தின் மூலமாக கர்த்தர் அதை லிங்க் பண்ணி பேச ஆரம்பிப்பார். பேசிக்கிட்டே தான் இருப்பார். அதுக்கு நீங்கள் செவி கொடுங்க. ஸோ இன்றைக்கி நம்ம செய்திக்குள்ளார போகலாம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு, பகைக்கப்படத்தக்கவளாய் இருந்தும் புருஷனுக்கு வாழ்க்கைப்பட்ட ஸ்திரீயின் நிமித்தம் பூமி சஞ்சலப்படுகிறது. இவங்க திருமண காரியத்தை பற்றி பேசுகிறாங்க. அந்த ஸ்திரீ எப்படிப்பட்டவளா? பகைக்கப்படத்தக்கவள். யார் பகைக்கப்படத்தக்கவர்கள்? நம்மளை பொறுத்த வரைக்கும் கல்யாணத்துக்கு பொண்ணு பார்க்க போகிறாங்க. அது கண்டிஷன் நிறையா இருக்கும். இப்போ நிறைய ஜோக்ஸ் எல்லாம் கூட வருது. நீங்கள் கன்சிடர் பண்ணி பார்த்தீங்கன்னா 25 இயர்ஸில் பொண்ணு பார்க்குறேன்ப்பான்னு சொன்னால் அவங்க ஒரு லிஸ்ட்டு போடுவாங்க. இது எங்கள் குடும்பத்திலே கூட நடந்திருக்கு. ஒரு சிலருக்கு 25 இயர்ஸ் அந்த பையனுக்கு இருக்கும். பொண்ணு எப்படி வேணும் அப்படின்னா அவன் சொல்லுவான், முடி இப்படி இருக்கணும், முகம் இப்படி இருக்கணும், புருவம் இப்படி இருக்கணும், ஹைட் இவ்வளோ இருக்கணும், வெயிட் இவ்வளோ இருக்கணும், கலர் இப்படி இருக்கணும், இவ்வளோ படிச்சிருக்கணும், இப்படி வேலை பார்க்கணும், எல்லாம் சொல்லி அலசி தேடுவாங்க. 28 வயசில் அது கொஞ்சம் குறையும். 30 வயசு அந்த பையனுக்கு ஆச்சு அப்படின்னா இன்னும் கொஞ்சம் குறையும். 35 வயசு ஆயிடுச்சு பையனுக்குன்னா என்ன சொல்லுவான்? பொண்ணு கிடச்சா போதும். இன்றைக்கி லைஃப் அப்படி தான் போயிட்டுருக்கு. சேம் ஃபார் கேர்ள்ஸ், எந்த மாற்றமும் இல்லை. ஆரம்பத்தில் லிஸ்டெல்லாம் நல்லா தான் போடுவாங்க. ஆனால் இவங்க எல்லாருமே ஒரு விஷயத்தை மறந்து போகிறாங்க. எல்லா க்ரைட்டீரியாவும் பார்க்குறது நியாயம்தான். சொல்லுவாங்க இல்லையா, கருப்பாக இருக்கிறாங்க, இவங்க சிகப்பாக இருப்பாங்க, வெளியில் போனால் பார்க்குறதுக்காவது நல்லா இருக்கணுமே அப்படின்ட்டு. பார்க்குறதுக்கு நல்லா இருக்கிறாங்கன்றதுக்காக தான் கல்யாணம் பண்ண முடியாது. கர்த்தருக்கு பிரியமாக இருக்கா மட்டும் பார்த்து திருமணம் பண்ணுற காரியங்கள் இன்றைக்கி ரொம்ப குறைந்து விட்டது. ஸோ என்ன பண்ணுவாங்க? சொந்த ஜாதியில் கல்யாணம் பண்ணணும், அதே காஸ்டில் பண்ணணும், அதே ஸ்டேட்டஸில் பண்ணணும். விரும்பப்படத்தக்கவளா? கர்த்தருக்கு பிரியமான மணவாட்டியா, கர்த்தருக்கு பிரியமான மணவாளனான்றதை பார்க்கிறதே கிடையாது. ஆனால் இந்த வசனம் தெளிவாக சொல்லுது, பகைக்கப்படத்தக்கவளாய் இருந்தும். அது வேண்டான்னு கர்த்தர் ஒதுக்கி வைத்திருந்தாலும் உலகத்தின் பார்வைக்கு நல்லா தெரியுதுன்னு சொல்லி ஒரு திருமணத்தை செய்யும் போது பூமிக்கு அது தாங்கக்கூடாததாக இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸோ நாங்கள் திருமணம் பண்ணும்போது எனக்கும் அவருக்கும், நான் மறுபடியும் சொல்கிறேன், எந்த வகையிலையுமே எதுலேயுமே ஒத்து போச்சுன்னு சொல்லவே முடியாது. அவங்க ஃபீல்டு வேறு, என் ஃபீல்டு வேறு, அவங்க இருந்த இடம், வாழ்ந்த இடம், வளர்ந்த விதம், எதுலேயுமே ஒரு காமனான டேர்ம்ஸ் எதுவுமே இல்லைன்னு சொல்லலாம்.
ஆனால் ஒரே விஷயம் நான் கேட்டது அதுதான், கர்த்தாவே உங்கள் சித்தத்தின்படி எதுனாலும் ஐ எம் ஓகே வித் இட். என்ன நடக்குதுன்னா, நிறைய பேர் இன்னைக்கு தேவ சித்தம் அப்படின்னா என்ன நினைக்கிறாங்க, திருமணமான பிறகு ஒரு பிரச்சனை இல்லாமல் சந்தோஷமாக நான் நினச்சபடியெல்லாம் அவங்க இருக்கணும். நீங்கள் நினச்சபடி இல்லை, அது தேவன் சித்தத்தின்படி தான் கொடுத்துருக்கிறாரே தவிர நான் நினச்சபடியெல்லாம் என் ஹஸ்பண்ட் இருக்கணும், நான் நினச்சபடி என் ஒய்ஃப் இருக்கணுன்றது முடியாத காரியம். புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ தேவ சித்தத்தின்படி ஒரு திருமணம் நடக்குதுன்னா என்ன வித்தியாசம் அப்படின்னா, பிரச்சனைகள் வந்தாலும் கர்த்தர் அதில் இன்வால்வ் ஆகி அந்த பிரச்சனையிலிருந்து அவங்களை வெளியே கொண்டு வருவார், நடத்த ஆரம்பிப்பார். பிரச்சனைகளுக்கு நடுவாகவும் தேவன் அவர்களோடு கூட இருந்து அவர்களை வழி நடத்துவார். குடும்பம் உடஞ்சி போகாது, தேவன் அதற்கு அனுமதிக்க மாட்டார். இதுதான் அந்த டிஃப்ரென்ஸ். ஸோ தேவ சித்தம் அப்படின்னா சந்தோஷமாக மாத்திரம் இருக்கோன்னா யாராலையுமே முடியாது. பணக்காரங்களோ ஏழையோ, படித்தவங்களோ படிக்காதவங்களோ, திருமண வாழ்க்கைன்னு வரும்போது நிச்சயமாக பிரச்சனைகள் இருக்கும். கர்த்தர் கூட இருக்கும் போது கணவனுக்கும் மனைவிக்கும் உணர்த்தி 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 செட்டில் பண்ணி அருமையாக நடத்திட்டு போவார். அவருடைய சித்தத்தை நிறைவேற்றும்படி இந்த 2 பேரைக்கும் ஒரு மனதை கொடுப்பார். குடும்பத்தை நேர்த்தியாக அவர் நடத்தி கொண்டு போவார். இதுதான் அந்த டிஃப்ரென்ஸ். ஸோ பகைக்கப்படத்தக்கவளாக இருந்தும் புருஷனுக்கு வாழ்க்கைப்பட்ட ஸ்திரீன்னு தான் இங்கே மெயினாக சொல்லியிருக்கு. ஏன் ஸ்திரீகளை மட்டும் இந்த இடத்துல பர்டிகுலராக சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு குடும்பத்தை கட்டக்கூடிய அந்த கிருபையை நேச்சுரலாகவே பெண்கள் மேலே தேவன் வைத்திருக்கிறார். இதுதான் உண்மை. இயற்கையாகவே எங்கே நீங்கள் பார்த்தாலும் வேதத்தில் புத்தியுள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறார். அப்போ இவங்களுக்கு கட்ட தெரியாதா அப்படின்னா, இவர்கள் அதற்காக சிருஷ்டிக்கப்பட்டவர்கள் இல்லை. இவர்களுக்கு அந்த தாளந்துகள் வந்துட்டு தேவன் கொஞ்சம் குறைவாக தான் கொடுத்துருக்காரு. பெண்கள் கிட்ட அதை நிறைவாக கொடுத்துருக்காரு. அதனுடைய கிருபையும் பெண்கள் மேலே வைக்கப்பட்டு இருக்கிறது. இன்றைக்கி காலகட்டத்தில் நாங்களும் ஈக்குவலாக வேலை பார்ப்போம்னு வெளியே போகிறாங்க, தப்பில்லை, வேலை பார்க்கலாம், எல்லாமே செய்யலாம், எங்களுக்கு வேறு வழி இல்லை, நாங்கள் வேலை பார்த்தா தான் எங்களால் குடும்பத்தை ரன் பண்ண முடியும், எல்லாமே ஐ எம் ஓகே வித் இட். ஆனால் உங்கள் ப்ரைமரி டாஸ்க்குன்னு ஒன்று இருக்கு இல்லையா, அப்போது குடும்பம்னு வரும்போது பெண்களுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி அந்த இடத்துல ரொம்ப அதிகமாக இருக்குது. இது ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி. அதை தாண்டி தான் மற்ற எல்லா காரியமும் இருக்குது. ரீசன் என்ன அப்படின்னா, ஏற்றத்தாழ்வு பார்த்து நான் சொல்லலை, உங்களால் தான் முடியும், உங்களால் தான் அதை கட்ட முடியும், பெண்களால் தான் அது முடியும். அது தேவன் எழுதி கொடுத்த காரியம். இதில் நம்ம யாரையுமே ப்ளேம் பண்ண முடியாது. சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, எங்கள் வீட்டில் இப்போ பிள்ளைங்க சண்டை போடுறாங்க அப்படின்னா, அவங்க சீனில் வந்தாங்க அப்படின்னா என்ன நடக்கும், கத்தி கலாட்டா பண்ணி அடிச்சுக்குவாங்க. அவங்க உள்ளே வந்த உடனே விசாரணையே இருக்காது. இது எப்பயுமே நடக்கிறது. விசாரிக்கலாம் மாட்டார். உள்ளே வந்தோடனே 4 அடி, உனக்கு 2 உனக்கு 2 உனக்கு 2. இது எப்பயுமே நடக்கிற காரியம்தான். என்ன நடந்துச்சு, முன்னாடி என்ன நடந்துச்சு, ஏன் சண்டை வந்துச்சு, அது அவங்களுக்கு அந்த பொறுமையெல்லாம் இருக்காது. நான் ஒரு கட்டத்தில் புரிந்து கொண்டேன், ஓகே அவங்க இயல்பு அவ்வளவு தான். ஆனால் என்கிட்ட வந்தால் நான் ஹிஸ்ட்ரி கேட்பேன். எனக்கு தெரியும் எங்கே சண்டை ஆரம்பிச்சுது, அவங்க என்ன பண்ணுவாங்க, யார் என்ன சொல்லியிருப்பா, ஏன் பிரச்சனை வந்திருக்கு, அவ்வளோ பெரிய வாக்குவாதம் எல்லாம் ஓடும், பஞ்சாயத்து நடக்கும், இதெல்லாம் நடக்கும். இதை நீங்களும் நானும் இல்லை, பிள்ளைங்களே கரெக்டாக சொல்லுவாங்க. அவர் ஏன் எப்பயுமே தப்பான தீர்ப்பு சொல்கிறாரு, இந்த வார்த்தையை சொல்லுவோம், அவர் ஏன் எப்பயுமே தப்பான தீர்ப்பு சொல்கிறாரு. நிறையா நேரம் ஜான் பிளஸிட்ட ஆல்ரெடி அடி வாங்கியிருப்பான், பஞ்சாயத்து நடந்துட்டுருக்கோம். இவர் உள்ளே வந்த உடனே ஜானை தான் திருப்பி அடிப்பார். நீ ஏன் பிளஸி அடித்த, அவன் என்ன கேட்பான், அப்போ நான் அவள்கிட்டயே அடி வாங்கணும், இவர்கிட்டயும் அடி வாங்கணுமா, என்னைய விசாரிச்சாரா, என்னையே கேட்டாரா. ஸோ இது இயல்பு. அதே மாதிரி படிக்க உட்காரும் போதும் கூட பிள்ளைங்க ரொம்ப தொந்தரவு பண்ணுவாங்க. நான் சொல்லுவேன், யாராவது ஒருத்தராவது உங்கள் அப்பா கிட்ட போய் ஒரு விஷயம் கற்றுக்க வேண்டியதானே, தமிழாவது அவர் கேட்க சொல்ல வேண்டியதானா. 2 பேரும் ஒரே டைமில் அவரும் சொல்லுவார், பிள்ளைங்களும் நோன்னு வாங்க, வேணாமா இந்த விளையாட்டே வேணாம். என்ன நடக்கும்னா, அந்த புக்கை கொண்டு போய் அவர்கிட்ட கொடுத்த உடனே அடுத்த நிமிஷம் அந்த பிள்ளை சொல்கிற ஒரு ஆன்சர் தப்பாக இருந்தால் ஒரு அடி விழுகும். அதுபோல் ஏன் தப்பு சொல்லுது, அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்க வராது, 10 நிமிஷம் பொறுமையாக உட்கார முடியாது. இது இயல்பு, இது இயல்பு. அதே போல் பிள்ளைங்களும் நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்பா கிட்ட பாசம் எல்லாமே இருக்கும். ஆனால் அம்மாவை தேடி சுற்றி வர்றதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா, அவங்களுக்கு வேண்டிய சில கம்ஃபர்ட் தாய்கிட்ட கிடைக்கும். ஸோ இதன் அடிப்படையில் தான் திருமண வாழ்க்கை இருக்கே தவிர, ஏதோ நான் போனேன் ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ணேன்றதுல நிச்சயமாக கிடையாது. ஸோ எப்போவுமே ஒரு திருமணத்தை எடுக்கும்போது தேவனுக்கு பிரியமாக இருக்கிற ஸ்திரீயா, தேவனுக்கு பிரியமாக இருக்கிற ஒரு கணவனா புருஷனான்றதை பார்த்து திருமணம் செய்வது அவசியமாக இருக்கிறது. சரி, நம்ம வேதத்திலேருந்து பார்க்கலாம். உபாகமத்தின் புஸ்தகம் 7வது அதிகாரம் 1-4. உபாகமம் 7:1-4.
நீ சுதந்தரிக்க போகிற தேசத்தில் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை பிரவேசிக்க பண்ணி உன்னை பார்க்கிலும் ஜனம் பெருத்த ஜாதிகளாகிய ஏத்தியர், கிர்காசியர், எமோரியர், கானானியர், பெரிசியர், ஏவியர், எபூசியர் என்னும் 7 பலத்த ஜாதிகளை உனக்கு முன்பாக துரத்தி உன் தேவனாகிய கர்த்தர் அவர்களை உன்னிடத்தில் ஒப்பு கொடுக்கும் போது அவர்களை முறிய அடித்து அவர்களை சங்காரம் பண்ண கடவாய். அவர்களோடே உடன்படிக்கை பண்ணவும் அவர்களுக்கு இரங்கவும் வேண்டாம். அவர்களோடே சம்பந்தம் கலவாயாக. உன் குமாரத்திகளை அவர்கள் குமாரருக்கு கொடாமலும் அவர்கள் குமாரத்திகளை உன் குமாரருக்கு கொல்லாமலும் இருப்பாயாக. என்னை பின்பற்றாமல் அந்நிய தேவர்களை சேவிக்கும்படி அவர்கள் உன் குமாரரை விலக பண்ணுவார்கள். அப்பொழுது கர்த்தருடைய கோபம் உங்கள் மேல் மூண்டு உங்களை சீக்கிரத்தில் அழிக்கும். தெளிவாக ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறார் ஆண்டவர். நீங்கள் புற ஜாதியாரோட, மற்ற இனத்தாரோட, அந்நிய தெய்வங்களை சேவிக்கிற ஜாதியாரோட சம்பந்தம் கலக்கக்கூடாது. வசனம் தெளிவாக இருக்குது. உன் குமாரத்திகளை அவர்கள் குமாரருக்கு விவாகம் பண்ணக்கூடாது. அவர்கள் குமாரத்திகள் அதே மாதிரி இன்டர் மேட்ச் பண்ணிக்கோங்க. நீங்கள் உங்களுக்கு அந்நிய ஜாதியிலேருந்து பெண் எடுக்கவும் கூடாது. உங்கள் பெண்களை அவர்களுக்கு விவாகம் பண்ணி கொடுக்கவும் கூடாதுன்னு கரெக்டாக கிளியராக தானே இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்குது. இது படிக்கிற எல்லாருக்குமே புரியும். ரீசன் சொல்லும்போது என்ன சொல்கிறாரு, ஏன் அதை செய்ய வேணான்னு சொல்லும்போது ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறாரு, அவர்கள் குமாரத்திகள் உங்கள் குமாரரை, உங்கள் குமாரர் அந்நிய ஜாதியிலேருந்து ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ணிட்டு வந்தால் இந்த மார்க்கத்துக்கு அவங்கள மாற்ற முடியாதுன்ட்டார். அது நடக்காது. நீங்கள் நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க, நான் வேற ஒரு ரிலிஜனில் இருக்க பெண்ணை நான் விரும்புகிறேன், நான் கல்யாணத்துக்கு அப்புறம் எப்படியாவது அந்த பெண்ணை இங்கே கூப்பிட்டுட்டு வந்துடுவேன் சொல்கிறாங்களா இல்லையா? தலைகீழாக நின்னாலும் ஆண்களால் அதை செய்ய முடியாது. நான் சொல்லலை, வேதம் சொல்லுது, இந்த வசனம் சொல்லுது, தெளிவாக சொல்லுது. என்னை பின்பற்றாமல் அந்நிய தேவர்களை சேவிக்கும் படிக்கு அவர்கள் உன் குமாரரை விலக பண்ணுவார்கள். உன் குமாரரால் இதெல்லாம் அவங்களுக்கு சொல்ல முடியாதுப்பா, ஆனால் அவங்க ஈஸியாக அதை செய்திருவாங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க, பெண்களுக்கு அப்படி ஒரு பவர் இருக்குது, ஒரு குணம் இருக்குது. அந்த பெண்கள் நினைத்தாங்க அப்படின்னா தங்களுடைய காரியத்தை எவ்வளவு சாமர்த்தியமாக வேணுனாலும் அதை ஆண்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்க முடியும். ஆண்கள் மட்டும் இல்லை, குடும்பத்துக்குள்ளாக அதை கொண்டு வர முடியும். பெண்கள் நினைத்தா அவங்க என்ன வேணாலும் செய்யலாம். இந்த மாதிரி காரியத்தில் அவர்களால் செய்ய முடியும். அல்லேலூயா. அதான் சொன்னேன் ஆரம்பத்திலேயே, குடும்பத்தை யார் கையில் கொடுத்துருக்கிறார் ஆண்டவர்? பெண்கள் கையில் கொடுத்துருக்கிறாரு. அப்போ அந்த திருமணம் பண்ணுற பெண் மட்டும் சரியாக அமைந்து விட்டால், இங்கே என்ன பிரச்சனை இருந்தாலும் சரி, கணவர்கிட்டயோ பிள்ளைங்கக்கிட்டயோ எவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் சரி, அந்த பெண் சரியாக இருக்கும் போது குடும்பத்தை அழகாக கட்டி எழுப்பிட்டு போய்கிட்டே இருக்கலாம். ஸோ இங்கே தெளிவாக சொல்லியிருக்காங்க, அவர்கள் உன் குமாரரை விலக பண்ணுவார்கள். அதனால அந்நிய ஜாதியில் நீ பெண்களை எடுக்காத. என்ன பண்ணுவாங்களாம், அவங்க தெய்வத்தை தான் வணங்க வைப்பாங்களே தவிர நீங்கள் என்ன பண்ணாலும் உங்கள் மார்க்கத்துக்கு நான் வரேன்னு சொல்லி ஹோல் ஹார்ட்டடாக அவங்க வரமாட்டாங்க. சரி, அப்போ என்ன சிஸ்டர் பண்ணலாம் அப்படின்னா, இந்த கல்யாணத்துக்காக ஞானஸ்தானம் வாங்குறேன்றதை விட்டுருங்க. இல்லை, நான் சொன்ன அந்த பொண்ணு இங்கே வந்துடும், ஞானஸ்தானம் வாங்கிடும், சபைக்கு, அது தேவனுக்கு தேவையே கிடையாது. கல்யாணத்துக்கு முன்னாடியே அந்த பெண் ரட்சிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்துக்கு தன் வாழ்க்கையை ஒப்பு கொடுத்துருப்பாளானால், அந்த மாதிரி ஒரு பெண்ணை நீங்கள் திருமணம் பண்ணுங்க. குடும்பமே ரட்சிக்கப்படலை, ஆனால் அந்த பெண் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கிட்டா, ஞானஸ்தானம் வாங்கிட்டா, அவள் ஊழியம் செய்கிறா, அவள் கர்த்தருக்காக வாழ்கிறா அப்படின்றது தெரிஞ்சால் நீங்கள் திருமணம் செய்யலாமே தவிர மற்றபடி நீங்கள் செய்யக்கூடாது. அதைத்தான் இங்கே வசனம் சொல்லுது, பகைக்கப்படத்தக்கவள் யார்? அந்நிய தெய்வங்களை வணங்கி சேவிக்கிற ஸ்திரீகள் பகைக்கப்படத்தக்கவர்கள். உன் விசுவாசத்திலிருந்து உன்னை அவர்கள் வலுவி போக செய்வார்கள். தெரிஞ்சும் போய் நீங்கள் திருமணம் செய்தீங்கன்னா உங்களால் தாங்க முடியல. இல்லை, வசனம் சொல்லு, பூமியாலேயே தாங்க முடியாதான். ஆண்டவர் சொல்ல, என்னால் தாங்க முடியாதுப்பா, பூமியே தாங்க முடியாதுப்பா அப்படின்னு சொல்லி ஆண்டவர் இந்த வசனம் அதை தான் சொல்லுது. ஸோ ஃபஸ்ட்டு அதில் நம்ம எல்லாருக்கும் நல்லா தெரிஞ்ச ஒரு எக்ஸாம்பிள் சாலமோன் தான். ஆல்ரெடி நான் உங்களுக்கு எக்ஸாம்பிள் சொன்னேன், இதுக்கு முந்தின செஷன்லையுமே நான் சொன்னேன். அந்த சாலமோன் என்ன பண்ணுறாரு, அந்த 1 ராஜாக்கள் 11வது அதிகாரத்தில் 4வது வசனம், சாலமோன் வயது சென்ற போது அவனுடைய மனைவிகள் அவன் இருதயத்தை அந்நிய தேவர்களை பின்பற்றும்படி சாய பண்ணினார்கள். அதனால் அவனுடைய இருதயம் அவன் தகப்பனாகிய தாவீதின் இருதயத்தைப் போல தன் தேவனாகிய கர்த்தரோடே உத்தமமாய் இருக்கவில்லை. உலகத்திலேயே பெயர் பெற்ற ஞானி,
உலகத்திலேயே வசதியான ஒருத்தன் அவனாலேயே அவனுடைய மனைவியை தன் மார்க்கத்துக்கு இழுத்து கொண்டு வர முடியலை அப்படின்னா ப்ளீஸ் மேன்மை பாராட்ட இங்கே ஒன்றுமே இல்லை. என்னால் முடியுன்றதெல்லாம் சும்மாவே சொல்லக்கூடாது. அதே போல் இந்த இடத்துல இன்னொரு விஷயம் சொல்கிறதுக்கு ஆசைப்படுறேன். சபையில் நான் பார்த்த வரைக்கும் இதை செய்யாதீங்கன்னு சொல்லி பாருங்களேன், ஒன்றும் வேணாம். ஏற்கனவே நம்ம டிஸ்கஸ் பண்ணோம், கோலம் போடலாமா வேணாமா, அதுக்கு ஒரு பெரிய டிஸ்கஷன் நடந்துச்சு. அது ஒரு டிசைன் தானே, ஏன் அதை போட்டால் என்ன தப்பு, இவங்க ஃபாலோ பண்ணால் என்ன, அவங்க ஃபாலோ பண்ணால் என்ன கேட்குறோம். முக்காடு போட்டுட்டு வாங்க, ஏன் போட்டால் என்ன, போடலாம்னா என்ன, இப்படின்னா ஆண்டவர் ஆசீர்வதிக்க மாட்டாரா, முக்காடு போட்டால் தான் இதெல்லாம் நான் பார்க்குறது சபையில் மட்டும்தான். ஆனால் நீங்கள் மற்ற மதத்தாருடைய கோயிலுக்கு நீங்கள் போங்களேன், வெளியில் நீட்டாக ஒரு போர்டு மட்டும்தான் வச்சுருப்போம், இப்படி தான் ட்ரெஸ் போட்டு வரணும்னு. ஒருத்தர் கூட கேள்வி கேட்க மாட்டாங்க, அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு போவாங்கங்க. நீங்கள் பார்த்துருக்கீங்களா? இப்படி தான் நிற்கணும், செருப்பை வெளியே தான் வைக்கணும், ஒரு போர்டு மட்டும்தான் வைப்பாங்க. யாருமே அங்கே என்ன எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்க மாட்டாங்க. அவங்க அதை அப்படியே கீழ்ப்படிவாங்க, என்ன சொல்கிறாங்களோ அப்படியே கேட்குறாங்க. எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. அது ஏன் அப்போ கர்த்தருடைய ஆலயத்தில் இது நல்ல விஷயம்னு சொன்னால் இவ்வளவு ஆர்கியூமெண்ட் வருது? இந்த காரியத்தை நீங்கள் போய் இங்கே இன்றைக்கி இருக்கிற வாலிப பிள்ளைகள்கிட்ட சொல்லி பாருங்கள். ஏன் கல்யாணம் பண்ணால் என்ன, அப்படி ஆகுமா இப்படி ஆகுமா, சாலமோன் வேணால் விழுந்து போயிருக்கலாம், நான் யார் தெரியுமான்னு வேணாலும் பேசுவாங்களே தவிர புரிந்து கொள்வது ரொம்ப கடினமாக இருக்குது. ஸோ சபையில் ஒரு விஷயம் சொல்கிறாங்க அப்படின்னா உங்களுடைய உலகத்தின் மூளையை கழட்டி ஓரமாக வச்சுருங்க. இதுக்கு சரியா தப்பா ஆராய்ச்சி பண்ணுறதை ஓரமாக வச்சுட்டு சொல்கிறது நன்மைக்கு. ஓகே, நான் அக்செப்ட் பண்ணுறேன், பைபிளுக்கு ஒத்து போகுதா, தாராளமாக நீங்கள் அக்செப்ட் பண்ணுங்கள். வசனத்துக்கு புறம்பான விஷயத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டாமே தவிர வசனத்தோடு ஒற்று போகக்கூடிய விஷயத்தை அக்செப்ட் பண்ணுறதுல தப்பே இல்லை. இது நன்மைக்கு ஏதுவாக நான் சொல்கிறேன். ஸோ ட்ரெஸ் கோடாக இருக்கட்டும், உங்கள் பழக்க வழக்கங்களாக இருக்கட்டும், சில சமயத்தில் அதை செய்யாதீங்க அப்படின்னு சொல்லும்போது ஆர்கியூமெண்ட்ஸை விட்டுட்டு ஆலோசனை பண்ணி பாருங்கள், ஆராய்ச்சி பண்ணி பாருங்கள். வேதமும் இதைத்தான் சொல்லுதுன்றப்ப தாராளமாக நான் அதை ஏற்றுக்கொள்ளலாம். ஸோ சாலமோன் தன் மனைவிகளால் எல்லாத்தையுமே இழந்து போனார், பரலோகத்தையே இழந்து போனாருங்க, பரலோகத்தையே இழந்து போனார், சாத்தானுக்கே அடிமையாய் போயிட்டார் அவர். ஸோ அதனால் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். இன்னொரு எக்ஸாம்பிள் நம்ம எல்லாருக்குமே நல்லா தெரியும், ஆகாபும் அவன் மனைவியாகிய ஏசபெல்லும். ஆகாப் இஸ்ரவேல் தேசத்தை சேர்ந்த ராஜாவாக இருக்கான். ஆனால் ஏசபெல் அவள் இஸ்ரவேல் குலம் கிடையாது, எபிரேயர்கள் அந்த குலம் அவள் கிடையாது. அவள் ஒரு அந்நிய ஸ்திரீ. அதுவும் அவள் அந்த மாந்திரிகத்துக்கெல்லாம் பெயர் போனவ, பாகாலை சேவிக்கிற ஒருத்தி. தாவீது கிட்டேயே ஆண்டவர் கேட்குறாரு, ஏன்பா உனக்கு என்ன பொண்ணே இல்லைன்னா உரியாவின் மனைவியை நீ எடுத்தன்னு கேட்குறாருன்னா, ஆகாப் கிட்ட இன்னும் அதிகமாக கேட்பாரு, இஸ்ரவேலில் பொண்ணே இல்லைன்னா நீ இங்கேருந்து போய் ஏசபெல்ல போய் நீ விவாகம் பண்ணுற, ஏசபெல்ல போய் நீ திருமணம் பண்ணுற, அவள் பாகாலை சேவிக்கிறான்னு உனக்கு தெரியாதா, ஒரு ராஜா உனக்கு தெரியாதா, வேற பெண்ணே இல்லையா, அவள் உள்ளே வந்தாலே இஸ்ரவேலையே பாகாலை வணங்க வச்சுட்டா. இஸ்ரவேல் ஜனத்தையும் பாகாலை சேவிக்க அவ வச்சுட்டாலே தவிர அவ தேவனை மகிமைப்படுத்தினாளா? ஒரு இடத்துல கூட இல்லையே. கடைசியில் சாகிற வரைக்கும் தன்னுடைய காரியத்தில் அவள் ஸ்ட்ராங்காக இருந்தா. அவள் நிமித்தமாக இஸ்ரவேல் பாவம் செஞ்சது, அவள் நிமித்தமாக ஆகாப் செத்தான். அவ்வளோதான் நடந்தது, எல்லாம் முடிஞ்சு போச்சு. கடைசி வரைக்கும் ஆகாபால் ஏசபேலை தன் தேவனை வணங்கும்படி செய்ய முடியவே இல்லை. ஏசபேல் உள்ளே வந்தபோது கூடவே பாகால் வந்தா, பாகால் வணக்கம் வந்துச்சு, தேசமே அந்த இடத்துல பாழாய் போனதை பார்க்க முடியுது. ஸோ அவ்வளோ தூரம் யோசிக்கலனாலும் இன்றைக்கு தேவனுக்கு பிரியமில்லாத ஒரு ஸ்திரீயை நீங்கள் விவாகம் பண்ணுறீங்க, திருமணம் பண்ணுறீங்கன்னா அது அழிவுக்கு நேராகத்தான் நம்மளை நடத்துமே தவிர ஒருபோதும் நம்மை அது ஊன்றி கட்டி எழுப்பாது. இல்லை அப்படின்னா உங்கள் லைஃப் லாங் அந்த ஒரு பொண்ணுக்காக மாத்திரம் நீங்கள் ஜெபிக்கணுமே தவிர வேறு எதையும் செய்ய முடியாது. அவளை மாற்றுங்க ஆண்டவரே, மாற்றுங்க ஆண்டவரே, உங்கள் லைஃபே அதில் போயிடும், வேறு எதுவுமே செய்ய முடியாது. ஹல்லேலூயா. இன்னொரு உதாரணம் சொல்கிறேன் உங்களுக்கு. ஏரோதின் மனைவி புதிய ஏற்பாட்டில் யோவான் ஸ்நானகனை கொலை செய்ய சொல்லி, அவள் யார், ஆக்சுவலி தம்பியோட ஒய்ஃபை இவன் கல்யாணம் பண்ணுறான். திருப்பி அதே கொஸ்டின், ஏன் அந்த ஊரில் பொண்ணே இல்லையா, தம்பி ஒய்ஃபை தான் நீ கல்யாணம் பண்ணணுமா, அன்னை ஒய்ஃபை தான் நீ கல்யாணம் பண்ணணுமா? அதுவும் என்ன கொடுமை அப்படின்னா, அப்போ அந்த ஏரோது திருமணம் பண்ணுறாளே அவளுடைய ஹஸ்பண்ட் உயிரோடு தான் வேறு இருப்பான், அவன் மரித்து போகலாம், உயிரோடு இருப்பான், அவன் பொண்டாட்டியை அவன் எடுத்துக்குவான், திருமணம் செஞ்சான்னு கூட இங்கே இருக்க எடுத்துக்கொள்வான். அவள் கடைசியில் என்ன பண்ணுறா, அந்த ராஜாவின் இருதயத்தை வலுவி போக செய்து எந்த எக்ஸ்ட்ரீமுக்குன்னா, யோவான் ஸ்நானனுடைய தலையை வெட்டு. நல்லா பாருங்கள், அந்த ராஜாவுக்கு அதில் இஷ்டம் இல்லை, அவன் துக்கப்பட்டான். ஆனாலும் கல்யாணம் பண்ண கொடுமைக்கு அவன் அதை செய்தாக வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டான். ஸோ அதனால தான் வேதம் நமக்கு எச்சரிப்பு கொடுக்குது, பகைக்கப்படத்தக்கவளாக இருக்கிற ஒரு ஸ்திரீயை குறிப்பாக நீ விவாகம் செய்யாதே.
ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனவே அந்நிய தெய்வங்களை பின்பற்றுகிற விக்கிரக ஆராதனை, மாந்திரீகம் இவற்றில் தீவிரமாய் உள்ளவர்களை திருமணம் செய்வது சஞ்சலத்தை தரும், பூமி தாங்கக்கூடாது. இன்னொரு எக்ஸாம்பிள் ஏசா, நம்ம எல்லாருக்குமே தெரியும், யாக்கோபுடைய அண்ணனாகிய ஏசா. ஆதியாகமம் 26:34, ஆதியாகமம் 26:34. ஏசா 40 வயதான போது ஏத்தியனான பெயரியினுடைய குமாரத்தியாகிய யூதித்தையும் ஏத்தியனான ஏலோனுடைய குமாரத்தியாகிய பஸ்மாத்தையும் விவாகம் பண்ணினான். ஓகேங்களா? ஸோ யூதித் அப்படின்றதுக்கு மீனிங் என்னன்னா துதி. நம்ம தேவனை துதிக்கிற துதி இல்லை, அவங்க எந்த தெய்வத்தை வணங்குறாங்களோ அந்த தெய்வத்தை துதிக்கிற துதின்றது தான் யூதித் அப்படின்றதுக்கு அர்த்தமாக இருக்குது. அவள் தீவிரமாக விக்கிரக ஆராதனை செய்த ஒரு பெண். பேர்லேயே இருக்கிற மாதிரி அவள் வணங்கின தெய்வத்துக்கு அவ்வளவு உண்மையாக இருந்தா. இப்போ ஏசா யாரை திருமணம் பண்ணுறான்? சும்மா அதை வணங்குற ஒருத்திய இல்லை, தீவிரமாய் வணங்குற ஒருத்தியை அவன் விவாகம் பண்ணுறான். பஸ்மாத் அப்படின்னா வாசனை திரவியம். அவள் எப்படி இருந்தானா 24 hours பர்ஃப்யூம் போட்டு ஆடை அலங்காரம் பண்ணி ஒரு ப்ராஸ்டிடியூட்டாக இருந்தாள். ஆண்களை மயக்கிறது, கவர்ந்து இழுக்கிறதுன்ற மாதிரி. இவனும் அப்படி தான் போய் பார்த்தோன்னா அழகாக இருக்கான்னு சொல்லி விவாகம் பண்ணிட்டான். ஸோ இவர்கள் எல்லாரும் பகைக்கப்படத்தக்கவர்கள். ஆனால் அந்த ஏசா என்ன பண்ணுறான்? அவர்களை விவாகம் பண்ணி கொண்டு வந்தது நிமித்தமாக அவனுக்கும் நிம்மதி இல்லை, அவனுடைய தாய் தகப்பனுக்கும் நிம்மதி இல்லாமல் போகுது. அவன் லைஃபே ஒரு பெரிய கேள்விக்குறியாக மாறுது. ஆனால் அதனால தான் யாக்கோபை நீ சொந்த ஊருக்கு போய் திருமணம் செய்யன்னு சொல்லி அவங்க பெற்றோர் அனுப்பி வைக்கிறத பார்க்க முடியும். அப்போ திருமண காரியம் ஒரு மனுஷனோட வாழ்க்கையில் எவ்வளவு முக்கியமான ஒரு விஷயம், தவறு செய்யக்கூடாதுன்றதை இந்த வசனம் நமக்கு உணர்த்துகிறது. அதே போல் இந்த மாதிரி விக்கிரக ஆராதனை பண்ணுறாங்க அப்படின்னா கூடவே சேர்ந்து நீங்கள் இன்னொரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கணும். விபச்சாரத்தில் இருக்கிறவங்க, வேசித்தனம் பண்ணுறாங்க, நான் சொல்கிறது இயல்பாகவே இந்த குணம் இருக்கும். எல்லா ஆண்களோட பழகிறது, எல்லாரோடையும் தவறான உறவு முறையில் இருக்கிறது. அவர்கள் அப்படிப்பட்ட ஸ்திரீகளை ஒருபோதும் விவாகம் பண்ணக்கூடாது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் அப்படிப்பட்டவங்க யாருன்றதை கண்டுபிடிக்கிறதே பெரிய கஷ்டமாக இருக்குது. யாருமே இன்றைக்கி விபச்சார விடுதி வச்சு நடத்தி அங்கே போய் அதில் அப்படி இல்லை, மக்களோட மக்களாக இருக்காங்க, பார்க்குறதற்கு தங்கமானவங்களாக இருக்கிறாங்க. ஆனால் அவர்கள் செய்கிற அருவருப்பு தெரியாததாக, யாருக்கும் புரியாததாக, இப்படிப்பட்ட பாவ காரியங்களில் ஈடுபடுறவங்களாக இருக்கிறாங்க. அதனால தான் நீங்கள் திருமணத்துக்கு முன்பதாக ஜெபிங்க. பெற்றோர் பிள்ளைகளுக்காக இப்போலேருந்தே ஜெபிங்க. நல்ல கணவன் வரணும், நல்ல மனைவி வரணும். அந்த பிள்ளைகள் வாழ்க்கையில் தவறி போய் கூட இப்படிப்பட்டவங்களை அவங்க திருமணம் செஞ்சிடக்கூடாது. நீங்கள் விரும்புகிற அந்த மணப்பெண்ணோ அந்த மணமகனோ எங்கள் வீட்டுக்கு வரணும் ஆண்டவரே, பெற்றோர் ஜெபிக்கணும். நான் இன்னும் சொல்வேன், நல்ல வயது வந்த பிள்ளைகள்கிட்ட நீ உன் திருமணத்துக்காக ஜெபி. கர்த்தர்கிட்ட கேளு, நீங்கள் நியமிக்கிற கணவன் எனக்கு வேணும், நீங்கள் நியமிக்கிற மனைவி எனக்கு வேணும், தவறான ஒருத்தவங்களை நான் திருமணம் பண்ணக்கூடாது, நீங்கள் காண்பீங்க ஏசப்பான்னு கேளுங்க. கேட்டு தேவன்கிட்ட பெற்றுக்கொள்ளுங்கள். உங்களுக்கு தெரியாது அவங்க எப்படிப்பட்ட பேக்ரவுண்டில் இருக்காங்க. நான் ஒரு உதாரணம் சொல்கிறேன். என்னோட கூட வேலை பார்த்தவங்க, அவங்க வேறு ரிலீஜன் தான். அவங்க திருமணமாகி 3 நாள் தான் கணவன் வீட்டில் இருந்திருக்காங்க. 3 நாள் தான் கணவன் வீட்டில் இருந்தாங்க. போன பிறகு தான் தெரியுது, ஃபஸ்ட்டு நாளே கண்டுபிடிச்சிட்டாங்க ஆல்ரெடி அவருக்கு கல்யாணம் ஆகி ஒரு குடும்பமே இருக்குது. வெளியில் எதுவுமே தெரியல, ஏமாற்றி கல்யாணம் பண்ணியிருக்காரு. பார்த்தா அப்படி ஒரு காரியம் அவங்க வாழ்க்கையில் இருந்த மாதிரி தெரியவே இல்லை. 3ஆவது நாளே இந்த சகோதரி அவங்க பிறந்த வீட்டுக்கு வந்துட்டாங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும், நாங்கள் ஒர்க் பண்ண வரைக்கும் 9 இயர்ஸாக டிவோர்ஸ் கேஸ் நடந்துச்சு. 9 இயர்ஸா? என்ன விஷயம்னா, இவங்க சொல்கிறாங்க அவங்க ஏமாற்றி கல்யாணம் பண்ணிட்டாங்க, அவங்களுக்கு இன்னொரு குடும்பம் இருக்குது அப்படின்னு. ஆனால் மாப்பிள்ளை வீட்டில் என்ன பண்ணியிருக்காங்க தெரியுமா? இந்த பொண்ணோட கேரக்டர் சரியில்லைன்னு வேணால் நான் டிவோர்ஸ் கொடுக்குறேன். இழுத்து இந்த பெண்ணோட வாழ்க்கை போனது தாங்க மிச்சம். இவங்களால வேறு யாரையும் கல்யாணமும் பண்ண முடியல. அவன் இருக்கான், குடும்பத்தோடு இருக்கான். ஆனால் இந்த சகோதரோட வாழ்க்கையே போச்சு. அவங்க என்கிட்ட சொல்லி அழுத போது, என் கணவரோட முகமே எனக்கு தெரியாதுன்றாங்க. எனக்கு முகமே தெரியல, எனக்கு ஞாபகமே இல்லை. 3 நாள் தான் அந்த வீட்டில் இருந்தேன். 3 நாள் தான் இருந்தேன். ஸோ ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக, எப்படிப்பட்ட விபச்சார பாவத்தில் அவங்க இருக்கிறாங்க அப்படின்றது தெரிந்து கொள்ள வேண்டும். நீதிமொழிகள் 5வது அதிகாரம் 3-5. அதுக்கு முன்னாடி இதுக்கான எக்ஸாம்பிள் உங்களுக்கு வேணால் சிம்சோன் தான். சிம்சோன் தெலீலாள் கிட்ட போன பிறகு அவன் லைஃப் அவன் இழந்து போனது தெரியும். ஸோ அவங்கெல்லாம் பகைக்கப்படத்தக்கவர்கள், அவர்களோடு நம்ம ஐக்கியம் கொள்ளக்கூடாது. நீதிமொழிகள் 5:3-5. பரஸ்திரீயின் உதடுகள் தேன்கூடு போல் ஒழுகும், அவள் வாய் எண்ணெயிலும் மிருதுவாய் இருக்கும், அவள் செய்கையின் முடிவோ எட்டையை போல்
போல கசப்பும் இருபுறமும் கருக்குள்ள பட்டயம் போல் கூர்மையாயிருக்கும். அவள் காலடிகள் மரணத்துக்கு இறங்கும், அவள் நடைகள் பாதாளத்தை பற்றி போகும். ஒரு பரஸ்திரியை குறித்து அவளுடைய கேரக்டர்ஸ் இப்படி தான் இருக்கும்னு சொல்லி இந்த இடத்துல சொல்கிறாங்க. நான் ஏற்கனவே இதை சொல்லியிருக்கேன். ஒரு பரஸ்திரி இப்படி இருப்பா அப்படின்றத விட நீங்கள் ரிவர்ஸில் யோசிச்சிங்க, யாரெல்லாம் இப்படி பண்ணுறாங்களோ, தேனை போல பேசி நயவஞ்சகமாக நடித்து உங்களை மயக்கி ஆளை வசியம் பண்ணுற மாதிரி பேசுகிறவங்கள அவ்வளோ ஈஸியாக நம்பாதீங்க. அவர்கள் தான் பரஸ்திரின்றார் ஆண்டவர். எவன் அவன் நல்லா பேசி தேனை போல பேசுகிறான், அவங்களுடைய முடிவை பாருங்கள், அவங்க லைஃப் எப்படி இருக்குன்னு பாருங்கள். அதன் முடிவு எட்டியை போல கசப்பாக இருக்கும். அவங்க காரியங்கள் கிரியைகளை பார்த்தீங்க அப்படின்னா அது அழிவுக்கு நேராக உங்களை நடத்துகிறதா இருக்கும். அனலைஸ் பண்ணி பார்க்க கற்றுக்கோங்க. அப்படிப்பட்ட எல்லாரையும் சொல்கிறாரு, அவர்கள் பரஸ்திரிக்கு ஒப்பானவர்கள், நீ அவங்கள நம்பாத அப்படின்றாரு. இன்னொரு முக்கியமான பகுதியை வாசிக்கலாம். நீதிமொழிகள் 7வது அதிகாரம் 7-23. நீதிமொழிகள் 7:7-23 வேகமாக வாசிக்கிறேன். பேதையர்கள் ஆகிய வாலிபருக்குள்ளே ஒரு புத்தியீன வாலிபனை கண்டு அவனை கவனித்தேன். அவள் மாலை மயங்கும் அஸ்தமன நேரத்திலும் இரவின் இருண்ட அந்தகாரத்திலும் அவள் இருக்கும் சந்து கடுத்த தெருவில் சென்று அவள் வீட்டு வழியாய் நடந்து போனான். ஸோ ஒரு வாலிபன் இருக்கான், அவன் நடந்து போனான். எப்படின்னா ஒரு பரஸ்திரி இருக்கா, பரஸ்திரி சொல்ல முடியாது, அவள் திருமணமானவள், அதான் பின்னாடி வரும். அவளுக்கு திருமணம் ஆயிருக்கு, கணவன் வெளியூருக்கு போயிருக்கான். வஞ்சகமாக கணவன் வெளியூருக்கு போகும்போது இவன் என்ன பண்ணுறா, யாரெல்லாம் வராங்கன்னு சொல்லி வீட்டில் அவள் காத்து கொண்டு இருக்கிறா. இந்த நயவஞ்சகம் இன்னைக்கு நடக்குதா இல்லையா? அப்போ அந்த மனுஷன் நம்பி தானே வெளியே போகிறான். அப்போ அவன் எப்படிப்பட்ட ஸ்திரியை கல்யாணம் நல்லா புரிஞ்சுக்கோங்க. இது திருமணத்துக்கு அப்புறம்லாம் நடக்காது. ஆல்ரெடி இந்த மாதிரி எண்ணம் கொண்ட பெண்களாக இருப்பாங்க. திருமணத்திற்கு பிறகு அது வெளிப்படும், அவ்வளவுதானே தவிர ஏதோ கல்யாணம் பண்ணி வந்ததுக்கு பிறகு தான் ஃபஸ்ட்டு இவங்க செய்கிறாங்கன்னு கிடையாது. ரொம்ப ஜாக்கிரதையாக நீங்கள் பெண்களை செலக்ட் பண்ண கற்றுக்கொள்ள வேண்டும். ஸோ அப்படி ஒரு வாலிபன் நடந்து போகிறான். என்ன நடக்குது? அப்பொழுது இதோ வேசியின் ஆடை ஆபரணம் தந்திர மனமுள்ள ஒரு ஸ்திரீ அவனுக்கு எதிர்பட்டாள். அவள் வாயாடியும் அடங்காதவளுமானவள். அவள் கால்கள் வீட்டிலே தரிக்கிறதில்லை. எப்படி நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணலாம் அந்த பொண்ணு எப்படி மோசமான பொண்ணுன்னு? வாயாடியாக இருப்பாங்க, வம்பு பேச்சு பேசுவாங்க, என்ன சொன்னாலும் கேட்க மாட்டாங்க. அதே போல் அடங்காதவள், கால்கள் வீட்டிலே தரிக்கிறதில்லை. வீட்டில் என்னால் இருக்கவே முடியாது. நல்லா புரிஞ்சுக்கோங்க, வேலைக்கு போகிறவங்க நல்ல ஸ்திரீகள் இருக்காங்க. நான் முன்னாடியே உங்களுக்கு சொல்லிட்டேன், அவங்களுடைய முடிவு எப்படின்றத நீங்கள் பார்க்கணும். அவங்க எதை நோக்கி போகிறாங்க, அவங்க வாழ்க்கை எதை நோக்கி இருக்குது அப்படின்றத நீங்கள் பார்க்க வேண்டும். சில வேளை வெளியில் இருப்பாள், சில வேளை வீதியில் இருப்பாள், சந்துகள் தோறும் பதிவிருப்பாள். அவள் அவனை பிடித்து முத்தம் செய்து முகம் நாணாமல் அவனை பார்த்து, சமாதான பலிகள் என்மேல் சுமந்திருந்தது, இன்றைக்குத்தான் என் பொருத்தனைகளை நிறைவேற்றினேன். ஆதலால் நான் உன்னை சந்திக்க புறப்பட்டு உன் முகத்தை ஆவலோடு தேடினேன், இப்பொழுது உன்னை கண்டுபிடித்தேன். இப்படி தான் பேசுவாங்க. நீ தான் எனக்கு ஏற்றவன், உன்னை இல்லாமல் நான் இருக்க மாட்டேன், அப்படியே நம்பி தங்கமான பொண்ணுன்னு சொல்லிட்டு போகாதீங்க. அந்த பெண்கள் எப்படிப்பட்டவர்கள் என்பதை கொஞ்சம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். என் மஞ்சத்தை ரத்தின கம்பளங்களாலும் எகிப்து தேசத்து விசித்திரமான மெல்லிய வஸ்திரங்களாலும் சிங்காரித்தேன். என் படுக்கையை வெள்ளை போலத்தாலும் சந்தனத்தாலும் லவங்கப்பட்டையாலும் வாசனை கட்டினேன். வா, விடியற்காலம் வரைக்கும் சம்போகமாக இருப்போம், இன்பங்களினால் பூரிப்போம். அடுத்த முக்கியமான வசனம், புருஷன் வீட்டிலே இல்லை, தூர பிரயாணம் போனான், பணப்பையை தன் கையிலே கொண்டு போனான், குறிக்கப்பட்ட நாளிலே வீட்டுக்கு வருவான் என்று சொல்லி. எச்சரிக்கையாக இருங்க. இப்படிப்பட்ட ஸ்திரீகளை நீங்கள் வெளியே பார்க்கும்போது தங்கமானவங்கன்னு சொல்வீங்க, அப்படி தான் அவங்க இருப்பாங்க. ஆனால் அந்தரங்கத்தில் எவ்வளவு மோசமானவங்களாக இருப்பாங்கன்றதை நம்மளால் நினைத்து கூட பார்க்க முடியாது. இவர்கள் தான் பகைக்கப்படத்தக்கவர்கள். ஸோ இப்படிப்பட்ட ஒரு குணாதிசயம் இருக்குன்னும் போது அவர்களை விட்டு தூரமாக விலகி வருவது நல்லது. அப்படிப்பட்டவர்களை திருமணம் செய்யக்கூடாது. எப்படி சிஸ்டர் தெரிஞ்சுக்க முடியும்? திருமணத்துக்கு முன்னாடி அவங்க எப்படிப்பட்ட கேரக்டரில் இருக்காங்க, யார் கூட அஃபேரில் இருக்காங்கன்னு எப்படி தெரிய முடியும்? அதுக்கு தான் முழங்கால் போட்டு ஜெபிக்க சொல்கிறேன். உங்களால் வேறு எப்படியும் கண்டுபிடிக்க முடியாது. எவ்வளோ பெரிய ஞானியாலையும் கண்டுபிடிக்க முடியாது, முடியவே முடியாது. ஜெபித்தால் மாத்திரம்தான் கர்த்தர் வெளிப்படுத்துவார். கர்த்தர் நியமித்தவர்களை கொண்டு வந்து சேர்ப்பார். ஹல்லேலூயா. ஸோ இந்த எக்ஸாம்பிள்ஸ் போதும்னு நினைக்கிறேன். ஸோ பகைக்கப்படத்தக்கவர்களாக விக்கிரக ஆராதனை செய்யலாம், இல்லை வேறு ஒரு நம்பிக்கையில் இருக்கலாம், இப்படிப்பட்ட பாவ காரியங்களில் இருக்கலாம், சாத்தானுக்கு அடிமையாக இருக்கலாம். அப்படிப்பட்டவர்களை
எவ்வளவு நல்ல பெண்ணாக இருந்தாலும் உங்கள் பார்வைக்கு தெரிந்தாலும் அவர்கள் பகைக்கப்படத்தக்கவர்கள். அவர்களை திருமணம் செய்தீங்கன்னா நீங்கள் இல்லை, பூமி தாங்கக்கூடாததாக இருக்குதான் அப்படிப்பட்ட காரியம். ஸோ அடுத்ததுக்கு போகலாம். தன் நாச்சியாருக்கு பதிலாக இல்லாளாகும் அடிமை பெண். ஸோ நாச்சியாருக்கு பதிலாக இல்லாளாகும் அடிமை பெண். பழைய ஏற்பாட்டில் இது மாதிரி நிறையா சம்பவங்கள் நீங்கள் பார்க்கலாம். அது அவங்களுக்கு ஒரு புது காரியம் கிடையாது. சப்போஸ் அவங்க திருமணம் பண்ணுறாங்க, திருமணம் செய்த பிறகு அந்த மனைவிக்கு குழந்தை இல்லை அப்படின்னா இன்னொரு பெண்ணை திருமணம் செய்கிறது வேற. பட் இந்த நாச்சியாருக்கு பதிலாக இல்லாளாகும் அடிமை பெண் அந்த டாபிக் வந்து கான்கியூபைன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்கள வந்துட்டு நீங்கள் வந்துட்டு மனைவி ஸ்தானத்தில் சொல்ல முடியாது. அவங்க வந்து சேர்த்து கொள்வாங்க, அவங்க வந்து அக்செப்ட் பண்ணிக்குவாங்க. மெயினாக எதுக்கு அப்படின்னா அவங்க வேலை வந்து குழந்தைய பெற்று கொடுக்கணும். குழந்தையை பெற்று கொடுத்த பிறகு அந்த குழந்தை ஆக்சுவலாக யாருக்கு சொந்தமாகும்னா அந்த கணவன் மனைவிக்கு தான் சொந்தமாகும். இந்த பெண் வந்து என் புள்ளன்னு உரிமை பாராட்டுறது அப்படிலாம் செய்ய முடியாது. அவங்க வேலையே அதுதான். அதற்காக தான் அவங்கள்ட்ட சொல்லி அவங்க வந்து மறுமனையாட்டியாக கொடுப்பாங்க. ஸோ ஹாஃப் ஒய்ஃப்னு சொல்லலாம். அந்த அங்கீகாரம் எதுவுமே இருக்காது, அந்த மறுமனையாட்டிகளுக்கு இருக்கவே இருக்காது. ஸோ நமக்கு தெரியும் சாலமோனுக்கு கணக்கே இல்லாமல் அவ்வளோ மறுமனையாட்டிகள் இருந்தாங்க. சாலமோன் மட்டும் இந்த 4 எக்ஸாம்பிள்லையுமே வந்துடுவார். எனக்கு அது எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. இந்த 4 கேரக்டர்லேயோ இந்த 4 எக்ஸாம்பிள், அரசாள்ற அடிமை, போஜனத்தால் திருப்தியான மூடன், அதுலேயும் அவர் இருப்பார். அதே மாதிரி அந்த பகைக்கப்படத்தக்கவர்களை விவாகம் பண்ணுற லிஸ்ட்லேயும் அவர் வந்துடுவார். அதே போல் இந்த கடைசி இது நாச்சியாருக்கு பதிலாக இல்லாளாகும் அடிமை பெண் அந்த விஷயத்துலையும் எனக்கும் புரியல. 700 ஒய்ஃபை வச்சுட்டு எதுக்கு இன்னும் மறுபடியும் மறுமனையாட்டின்னு. ஒரு ஒய்ஃபுக்கு ஒரு பிள்ளைன்னு சொன்னால் கூட 1000 பிள்ளைங்க. நாங்கள் அதெல்லாம் வீட்டில் பேசியிருக்கோம். பண்ணது பூரா பிரச்சனை. அவ்வளோ அறிவும் வீணாக போனதுக்கு காரணம் பெண்கள். அவன் இச்சித்து ஓடி ஓடி சுற்றி சுற்றி இன்னும் 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 அப்படின்னு சொல்லி ஓடினது எதற்கு அப்படின்னா கடைசியாக அவன் அறிவு, கர்த்தர் கொடுத்த ஞானத்தையே மழுங்கடிச்சிருச்சுன்னா பார்த்துக்கோங்க. கர்த்தர் கொடுத்த ஞானத்தையே மழுங்கடிச்சிச்சு. ஸோ நாங்கள் வீட்டில் உட்காந்து பேசின காரியம், நான் போன தடவை சொன்னது போல் 1000 பேர்னா எப்படி அவங்கள ஐடென்டிஃபை பண்ணுவாங்க? சாலமோனுக்கே அடையாளம் தெரியுமா? திடீர்னு ஒரு பொண்ணு வந்து நான் தான் என் ஒய்ஃப்னு சொன்னால் அவன் என்ன பண்ணுவான்? இதெல்லாம் நாங்கள் கிண்டலாக பேசணும். இப்போ அடுத்த பாட்டுக்கு வரேன். இந்த மறுமனையாட்டி கான்செப்டே எதுக்கு வருது? பிள்ளை இல்லை அப்படின்னும் போது ஒரு மறுமனையாட்டியை எடுத்துட்டு இன்னொருத்தி விவாகம் பண்ண நான் விருப்பப்படலை, மறுமனையாட்டியாக ஒருத்தவங்களை எடுத்து நான் பிள்ளை பெற்றுக்கொள்கிறேன் அப்படின்ற கான்செப்டில் தான் வருது. சாலமோனுக்கு தான் 700 ஒய்ஃப் இருந்தாங்கல்ல, என்ன பிள்ளைங்க இல்லாமல் இருந்துச்சு? அப்போ ஒரு 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 நபருக்கு ஒரு பிள்ளைனா கூட 1000 பிள்ளைங்க. ஸோ இப்போ மறுபடியும் எங்கள் வீட்டில் அதெல்லாம் டிஸ்கஷன் போச்சு. 1000 பிள்ளைங்கன்னா இவங்க எப்படிமா மேனேஜ் பண்ணியிருப்பாங்க, என்ன பண்ணியிருப்பாங்க? ஓகே, அதுதான் நான் யோசித்து பார்த்தது. ஸோ இவன் பண்ணினது எல்லாமே இச்சித்து பண்ணான், தேவைக்காக எதுவுமே பண்ணல. ஆசை, இது வேணும் அது வேணும், எல்லா விஷயத்துலையுமே சாலமோனை பார்த்தீங்க அப்படின்னா அவன் தன் தேவைக்காக எதுவுமே செய்யாமல் கண் இச்சித்த சகலவற்றையும் அவன் அனுபவிக்கிற ஒருத்தனாக இருக்கிறான். இந்த கான்செப்ட் இன்னொரு இடத்துல இங்கே நம்ம மெயினாக டிஸ்கஸ் பண்ண போகிறது சாராலும் ஆகாரும் தான். ஆனால் இன்னொரு இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா லேயாலும் ராகேலும். ஸோ எனக்கு பிள்ளை இல்லை, ஒன்று என்ன பண்ணுறேன், என் அடிமை பண்ணால் நீங்கள் மறுமனையாட்டியாக எடுத்துக்கோங்க, எடுத்துகிட்டு பிள்ளை பெற்று கொடுப்பதுக்கு மட்டும். மற்றபடி அவங்க அடிமையாக தான் வேலைகள் எல்லாமே பார்ப்பாங்க. பட் பிள்ளையை மட்டும் அவங்க மூலயமா பெற்றெடுத்து, அது இப்போ யார் பிள்ளையாக இருக்கும்? ராகேல் வந்து அடிமை பெண்ணை வந்து மறுமனையாட்டியாக கொடுத்தா அவளுக்கு பிறக்கிற பிள்ளையை வந்து ராகேலோட பிள்ளைன்னு தான் சொல்லுவாங்க. அவள் வந்து சொந்தம் கொண்டாட முடியாது. பட் அந்த பிள்ளைக்கு வந்து அந்த அங்கீகாரம் எல்லாமே கொடுக்கப்படும். ஸோ அப்படித்தான் இங்கே வந்து முக்கியமான ஒரு டிஸ்கஷனில் நம்ம சாராலையும் ஆகாரையும் எடுத்துக்கொள்ளலாம். இந்த செய்தி ஏற்கனவே நான் எடுத்திருக்கேன், பட் அன்றைக்கி நம்ம ரெக்கார்ட் பண்ணலை. சாராளை குறித்த காரியங்கள் நம்ம எல்லாருமே என்ன பண்ணுவோம்னா, இந்த ஆகாரை குறித்து ரொம்ப எல்லாருக்கும் ஒரு பாரம் வரும். பாவம் அந்த பொண்ணு, இந்த சாராள் வந்து அவளை பிடிச்சி விரட்டிட்டா, கொடுமைப்படுத்திட்டா, எல்லாமே சொல்லுவோம். ஆனால் இந்த வசனம் தெளிவாக சொல்லுது, தன் நாச்சியாருக்கு பதிலாக இல்லாளாகும் அடிமை பெண்ணின் நிமித்தம் பூமி தாங்கக்கூடாததாக இருக்குது. அதை பூமி வந்து அக்செப்ட் பண்ணவே இல்லை. ஏன் அப்படின்னா இந்த இடத்துல அவள் கான்கியூபைன் மறுமனையாட்டியாக மட்டும் வரல, சாராளுடைய ஸ்தானத்திற்கு வரணும்னு அவன் நினைக்கிறான். என்னைக்கு அப்படி ஒரு தாட் வருதோ அந்த காரியத்தை பூமியால் ஏற்றுக்கொள்ள முடியாது. அது சஞ்சலத்தை தருகிற காரியமாக இருக்கும். ஸோ ஆபிரகாமுக்கு சாராளுக்கும் பிள்ளை இல்லாமல் இருக்குது. ஆபிரகாமோடு கூட ஊர் தேசத்துலேருந்து புறப்பட்டு வந்தபோது சாராள் கூட வராங்க. ஸோ இந்த ஸ்டோரியை கொஞ்சம் நம்ம வேகமாக பார்க்கலாம். ஆபிரகாம் கிட்ட தான் தேவன் பேசினார், சாராள் கிட்ட பேசலை, கரெக்டாக? ஆனால் கணவன் சொல்லும் போது ஆபிரகாம் விட்டுட்டு வந்ததே அதிசயம் அப்படின்னா அவளும் கூட சேர்ந்து ஓகே சொல்லி வந்தது இன்னும் பெரிய அதிசயம்.
ஸோ சாராள் வந்து உண்மையிலேயே நம்ம பாராட்டணும். இன்றைக்கி திடீர்னு இப்போ எங்கள் வீட்டுக்கார் வந்துட்டு இது எல்லாத்தையும் அப்படியே விட்டுட்டு வா, அப்படியே கிளம்பி எங்கேயாவது போகலான்னு, நீங்கள் போயிட்டு வாங்கங்க, நாங்கள்லாம் இங்கேயே இருக்கோம், அவருக்கு என்னமோ ஆச்சு, 4 நாள் கழித்து திருப்பி இங்கே வருவாருன்ற மாதிரி உட்காந்துருவோம். கரெக்டாக இவர் ஒரு வேகத்தில் சொல்லுவார் எல்லாம். இல்லைனா என்ன சொல்லுவோம், உங்ககிட்ட பேசின தேவன் என்கிட்ட பேச மாட்டாரா கேட்போமா இல்லையா? சாராள் எதுவுமே கேட்கவே இல்லை. வான்னு சொன்னார், அவங்க பாட்டு கிளம்பி போயிட்டாங்க. எங்கே போகிறோம், யார் கூட்டு போகிறா தெரியாது, ஆபிரகாமுக்கு தெரியாது, இவங்களும் எதுவுமே கேட்கல. சாராளை வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் இதுதான், அவங்க எதுவுமே கேட்கல. அப்படியே அவங்க ஆபிரகாமோடு கூட புறப்பட்டு போனாங்க. போகிற இடத்துல நமக்கு என்ன கிடைக்கும் கிடைக்காது எதுவுமே அவங்களுக்கு தெரியாது. பட் ஸ்டில் ஷீ ஃபாலோட். அப்படியே போகிறாங்க. அதே போல் அவங்கள வந்து அந்த எகிப்தின் ராஜா வந்து அந்த பஞ்சம் வரும்போது அங்கே போகும்போது அந்த எகிப்தின் ராஜா என்ன பண்ணுவான், அழகாக இருக்காங்கன்னு சொல்லி கூப்பிட்டு போயிடுவான். ஆபிரகாம் போய் சண்டை போட்டாரா? கூட்டு போகும்போது என்ன சொல்கிறாரு, நீ வந்து உன்னை என் தங்கச்சின்னு சொல்லிவிடு, இல்லைனா நீ அழகாக இருக்குன்னு சொல்லி என்னையே கொண்டுடுவான். இதுதான் ஆபிரகாமுடைய கண்டிஷனாக இருந்தது. ஆனால் அதுக்கப்புறம் பார்க்குறோம், ஒரு 300 பேரை கூப்பிட்டு போய் சண்டை போட்டார், ஜெயிச்சார். ஆனால் அந்த சூழ்நிலையில் என்ன நடந்துச்சுன்னு தெரில எனக்கு. இவங்க அங்கே போன போது அவர் சொல்கிறாரு, தங்கச்சின்னு சொல்லிக்கோ, உன் அழகை பார்த்து என்னையை கொண்டுட்டு உன்னையை தூக்கிடுவான். அவன் கொண்டு போகும்போது ஆபிரகாம் போய் அதை எதிர்க்கலை. ஆனால் சாரால தேவன் விட்டு கொடுக்கல. அப்போ அதுலேருந்தே தெரிந்து கொள்ளலாம், தேவன் ஒரு மனைவி ஸ்தானத்தில் இருக்கிறவங்கள எவ்வளவு தூரம் நேசிக்கிறார். வேற யாரையுமே, கணவன் வேணா இன்னும் 4 ஒய்ஃபு 10 ஒய்ஃபு மறுமனையாட்டின்னு, தேவனை பொறுத்த வரைக்கும் ஒருத்தனுக்கு ஒருத்தி, அந்த ஒருத்தி கர்த்தருக்கு பிரியமானவள். கணவனுக்கு இருக்கோ இல்லையோ கர்த்தருக்கு பிரியமானவள். சாராள் அவ்வளவு நேசித்தது நிமித்தமாக அங்கே பார்வோன் கிட்ட பேசுகிறாரு, எச்சரிப்பு கொடுக்குறாரு, தானாக கொண்டு வந்து விட்டுட்டு போனான். இன்னும் எக்ஸ்ட்ரா வேணுமா வச்சுக்கோப்பான்னு சொல்லி விட்டுட்டு போனேன். இதுதான் சாராள். ஸோ அவ்வளவு விலையேற பெற்ற ஒரு பாத்திரம். இப்போது கணவன் வந்து ஒரு நாள் சொல்கிறாரு சாராள் கிட்ட, ஆண்டவர் வாக்கு பண்ணிட்டாரு, நமக்கு இவ்வளோ பிள்ளைங்க இருக்க போகிறாங்க அப்படின்னும் போது சாராள் அந்த இடத்துல என்ன சொல்கிறா, கர்த்தர் என் கர்ப்பத்தை அடைத்தார். அப்போ கூட என்ன சொல்கிறா, நிச்சயமாக பிலீவ் பண்ணுறேன், நீங்கள் சொல்கிற அந்த தேவன் நமக்கு குழந்தைய கொடுப்பார், உங்களுக்கு கொடுப்பார், உங்ககிட்ட பேசியிருக்காருன்னா உங்களுக்கு நிச்சயமாக கொடுப்பாரு. ஆனால் என் கர்ப்பம் செத்ததாக இருக்குது. நல்லா பாருங்க, அவர் சொல்லலை, வெயிட் பண்ணுங்க, எலேசரை வேற எடுத்துக்கலாம், என்ன இப்போ அவர் சொல்கிறது தான் கேட்கணுமா, எதுவுமே பிள்ளை தானேன்னு சொல்லலை, விசுவாசிக்கிறா. அதனால ஆபிரகாம் கிட்ட சொல்கிறா, என்னால் முடியலை, மறுமனையாட்டியாக ஆகாரை எடுத்துக்கொண்டு சந்ததியை பெருக பண்ணுங்க. ஓப்பனாக கேட்குறேன், பழைய ஏற்பாடோ புதிய ஏற்பாடோ, தன்னுடைய ஸ்தானத்தில் ஒரு பெண் அங்கே வரான்றதை எத்தனை மனைவியால் ஏற்றுக்கொள்ள முடியும்? எத்தனை மனைவியால் பக்கத்திலே இருந்து அதை அக்செப்ட் பண்ணி ஏற்றுக்கொள்ள முடியும்? சாராள் அதுக்கும் ஓகே சொன்னா அப்படின்னா தேவன் நினைத்தது நடக்கணும். அவளுக்கு முழுசாக புரியலை, ஆனால் கர்த்தர் சொல்லிட்டாரு, ஒரு பிள்ளைய கொடுப்பேன், என் மூலியமா இல்லை, ஆனால் இவர் மூலியமாக அந்த சந்ததி வரட்டும்னு சொல்லி ஆகாரை சஜஸ்ட் பண்ணினதே சாராள் தான். ஆனால் ஆகார் கன்சீவ் ஆனோன்னு என்ன பண்ணா, சாராளை அற்பமாய் பார்த்தாள். இதுதான் டாபிக். எந்த ஒரு அடிமை பெண்ணாலும், இங்கேயும் ஆகார் வந்து அடிமை பெண் அப்படின்னா சாராள் வீட்டில் இருந்து அடிமை பெண் இல்லை, எகிப்திய கலாச்சாரத்திற்கும் எகிப்திய தெய்வங்களுக்கும் அடிமையாக இருந்த ஒரு பெண். அவள் இங்கே வரா, ஆபிரகாமை பார்க்குறா, அவங்க தெய்வத்தை பார்க்குறா, எல்லாமே ஓகே தான். ஆனாலும் அவள் ஆழ் மனதில் விட்டு வந்த எகிப்துக்கு தான் அந்த மனசு போச்சே தவிர பூரணமாக ஒரு விடுதலை பெற்ற பெண்ணாக அவள் இல்லை. இருந்திருந்தா தன் நாச்சியாரை அற்பமாய் நடத்தி இருக்க மாட்டா. அந்த கேரக்டர் போகாதுங்க, ஜென்மஸ் பாவம் போகவே போகாது. அவளை நீங்கள் இறக்க பண்ணுங்க, என்ன வேணாலும் பண்ணுங்க, கொஞ்சம் அந்த உயர்வு வந்த உடனே சாராளை அற்பமாக பார்க்கிறா. அதனால தான் சாராள் அவளை கடினமாக நடத்த ஆரம்பிக்கிறா. அப்படி இருந்த ஆகாருக்கு தேவன் கிருபையா உன் பிள்ளையோட நான் இருப்பேன்னு சொன்னதுக்கு காரணம், அந்த பிள்ளை ஆபிரகாமின் வித்து, வேற ஒன்றும் கிடையாது. நான் திருப்பியே சொல்வேன், நான் ஆகாரை குறை சொல்ல விரும்பலை, ஆனாலும் அவள் செய்த காரியம் தவறு தான். அவளுக்குள்ளாக ஒரு பூரணமான ரட்சிப்போ தேவ அன்போ கிடையாது. அவள் விட்டு வந்த எகிப்தின் அடிமைத்தனத்தில் தான் அவள் இருந்தா. எதனால் அந்த இஸ்மவேலுக்கு தேவன் கிருபையை கொடுத்தார்னா, அது ஆபிரகாமின் வித்தாக இருந்தபடியினால ஆகாரையும் சேர்த்து பாதுகாக்க வேண்டியதாக போச்சு. அதனால தான் சொல்கிறாரு, அவசரப்பட்டு தேவையில்லாத ஒரு இடத்துல கல்யாணம் பண்ணாத. தருவேன்னு சொல்லிட்டா தருவேன், வெயிட் பண்ணு. அப்படி இல்லாளாகிற அடிமை பெண், தன் நாச்சியாருடைய ஸ்தானத்திற்கு ஆசைப்படுகிற அடிமை பெண் நிமித்தமாக பூமியால் அந்த சூழ்நிலையை தாங்கி கொள்ள முடியாது. இஸ்மவேல் எனும் சந்ததி உருவானது தான் மிச்சமே தவிர வேறொன்றும் அங்கே நடக்கலை. அப்பையும் சாராள் கூடவே இருந்தாள். நல்லா பாருங்க, இவ்வளோ பிரச்சனை நடக்கும்போதும் ஒரு நாள் கூட சாராள் ஆபிரகாமை விட்டுட்டு ஓடி போல. என்னால் அந்த சூழ்நிலை தாங்க முடியல, இது இல்லை அது இல்லை, எல்லாரும் என்னை அவமானமாக பேசுகிறாங்க, எதுவுமே செய்யலை.
போகவே இல்லை. ஆனால் ஒரு சின்ன பிரச்சனை வந்துச்சு, ஆகார் ஓடி போனாலும் இல்லையா, உடனே ஓடி போனாலும் இல்லையா. அதுதான் அடிமை பெண்ணுக்கும் சுயாதீனம் உள்ளவர்களுக்கும் இருக்கிற வித்தியாசம். புரியுதுங்களா? ஸோ அப்படியே நீங்கள் கர்த்தரோட ஒப்பிடுங்க. அடிமையானவன் அடிமையானவன் தான். ஆனால் கர்த்தருடைய மனவாட்டி எவ்வளோ பிரச்சனை வந்தாலோ அவர் காலை கட்டி பிடிச்சி நிற்பாலே தவிர ஆகாரை போல் விட்டுட்டு ஓட மாட்டாங்க. பிரச்சனை வந்துச்சு, போராட்டம் வந்துச்சு, இது இல்லை அது இல்லை புலம்ப மாட்டாங்க. உபத்திரம் வந்தோடனே விட்டுட்டு ஓடி போக மாட்டாங்க. ஆனால் அந்த அந்த அடிமை பெண்ணை கொண்டு வந்து நீங்கள் அந்த மனைவி ஸ்தானத்தில் வைக்கும்போது பூமியால் அதை தாங்க முடியாது. பூமியால் தாங்க முடியும். மனைவி தான். அடிமை பெண் தான். அவள் ஸ்பாவங்கள் மாறாது. அது எந்த அளவுக்கு போச்சுன்னா இஸ்மவேலுக்குள்ளாகவும் அதே ஸ்பாவங்கள் தான் வந்துச்சே தவிர, இஸ்மவேலை கரெக்டாக வளர்த்தா, இந்த பாதையிலையா கொண்டு வந்தா. ஈசாக்கை இஸ்மவேல் என்ன பண்ணா? பரியாசம் பண்ணா, ஆகழியம் பண்ணா. அதனால தான் அவர்கள் விரட்டப்பட்டார்கள் அந்த இடத்துல இருந்து. மற்றபடி தானாக அவங்க எந்த காரியத்தையும் செய்யவே இல்லை. ஸோ அந்த பழக்கம் எங்கேருந்து வந்துச்சு? அம்மா கிட்டேருந்து வந்துச்சு. அம்மா சாரால வந்து அற்பமாக பார்த்தா, புள்ள வந்து ஈசாக்க அற்பமாக பார்த்தா, அவங்க விரட்டப்பட்டார்கள். விரட்டப்பட்ட பிறகும் இந்த அடிமை பெண் எங்கே போனா? எகிப்துக்கு போய் அங்கே தன்னுடைய பையனுக்கு ஒரு பெண்ணை தெரிவு செய்தாள். எவ்வளோ தான் இந்த ஜனங்களை நீங்கள் கொண்டு வந்து ஆண்டவருக்குள்ளே சேர்த்துடுறேன், ஆண்டவர் குடும்பத்தில் ஒன்றா கொண்டு வந்துடுறேன், என் மனைவிக்கு இது இல்லை, அதுக்கு பதிலாக வேற ஒரு இடத்துலேருந்து உன்னை கொண்டு வந்து ஒட்ட வைக்கிறனால அது ஒட்டாது. அது பூமியால் தாங்க முடியாது. நான் சொல்லலை, வசனம் சொல்லுது. பூமியால் அதை தாங்கி கொள்ள முடியாது, சகித்து கொள்ள முடியாது. இதுதான் தன் நாச்சியாருக்கு பதிலாக இல்லாலாகும் அடிமை பெண் நிமித்தமாக பூமி சஞ்சலப்படுது. அதால் அதை ஏற்றுக்கொள்ள முடியலை. ஈசாக்கு பிறந்த பிறகும் கூட கடைசி வரைக்கும் சாராள் ஆபிரகாமை விட்டு போகவே இல்லை. ஆனால் ஆகார் அப்படி கிடையாது. அவள் பாதியிலே வந்தா, அந்த ஸ்தானத்துக்கு ஆசைப்பட்டா, தன் நிலைமையை மறந்தா, அவள் விரட்டப்பட்டாள். இது இன்னும் கொஞ்சம் நீங்கள் டீட்டெயிலாக பார்க்கணுன்னா நீங்கள் வீட்டில் வாசித்து பார்க்கலாம். கலாத்தியர் 4:21-31. இதை நான் இப்போ எடுக்கலை, நீங்கள் டைம் ஆயிடுச்சு, நீங்கள் வீட்டில் வாசித்து பாருங்கள். இந்த காரியத்தை தான் அங்கே வந்து அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. சுயாதீனம் உள்ளவர்கள் வேற, அடிமைத்தனம் உள்ளவர்கள் வேற. ஒருபோதும் அடிமையானவன் கர்த்தருடைய வீட்டிலே நிலைத்திருப்பது கிடையாது. ஸோ அங்கே சொன்ன அதே பாயிண்ட்டு தான் இந்த அடிமைத்தனத்தில் இருக்கிற ஸ்திரீ வந்துட்டு உலக பிரகாரமாக நீங்கள் பார்க்குற அடிமையை சொல்லலை. பாவத்திற்கும் விபச்சாரத்திற்கும் வேசித்தனத்திற்கும் இல்லை ஒரு விக்கிரகத்துக்கும் அந்நிய தெய்வங்களுக்கும் அடிமையாக இருக்கிற ஒரு ஸ்திரீயை கொண்டு வந்து கர்த்தருடைய மனவாட்டியாக இருக்கிற ஒரு இடத்துல ரீப்ளேஸ் பண்ண நீங்கள் ட்ரை பண்ணீங்க அப்படின்னா அதை பூமியால் தாங்கி கொள்ள முடியாது. அந்த வீடு கட்டப்படாது. என்ன நடந்தாலும் அவர்களுடைய ஜென்ம ஸ்பாவத்திற்கு தான் அவங்க திரும்பி போவாங்களே தவிர ஒருபோதும் அந்த கணவனுக்கோ அந்த குடும்பத்திற்கோ அவர்கள் உண்மையாய் இருக்க மாட்டார்கள். அதே போல் நீங்கள் வீட்டில் இன்னொரு பகுதியும் வாசிங்க. நியாயாதிபதிகள் புஸ்தகம் 19வது அதிகாரம். நான் அதையும் முன்னாடி டீட்டெயிலாக எடுத்திருக்கேன். அது ரெக்கார்டட் மெசேஜ் இல்லை, அப்போ நம்ம ரெக்கார்ட் பண்ணலை. நியாயாதிபதிகள் 19 அங்கே வந்து ஒரு ஆசாரியன், ஒரு லேவியன், அவன் வந்து ஒரு ஸ்திரீயை விவாகம் பண்ணுவான். அவள் வந்து ஒரு பரஸ்திரியாக இருப்பாள். இது மாதிரி தான் கான்செப்ட் இருக்கும். என்ன தான் அவன் வந்து அவளை கொண்டு வந்து கல்யாணம் பண்ணி வச்சாலும் திரும்ப திரும்ப அவள் விபச்சார பாவத்துக்கு நேராக தான் ஓடிட்டே இருப்பாளே தவிர மற்றபடி அவள் இவனோட ஒத்து போகவே மாட்டாள். அந்த இடத்துல சொல்லப்பட்ட வார்த்தை மறுமனையாட்டின்னு தான் சொல்லியிருக்கும், மனைவின்னு சொல்லியிருக்காது. ஸோ பேக்ரவுண்ட் தெரியல, அவனுக்கு மனைவி இருந்துச்சா, எதுக்காக இந்த ஸ்திரீ அவன் விவாகம் பண்ணான்னு தெரியாது. ஆனாலும் அந்த ஸ்திரீ திரும்ப திரும்ப அந்த விபச்சார பாவத்தை நோக்கி தான் ஓடிட்டே இருப்பாள். தன் பிறந்த இடத்தை நோக்கி தான் ஓடுவா, தான் விட்டு வந்த பாவத்துக்கு தான் ஓடுவாளே தவிர இல்லை எனக்கு ஒரு நல்ல ஹஸ்பண்ட் கிடச்சிருக்காங்க, என்னை இந்த ஸ்தானத்தில் வச்சுருக்காங்க, அவரோடு நான் சேரணும், ஊழியம் பார்க்கணும், தேவனை தேடணும் வரமாட்டாங்க. அதுதான் வேதம் நமக்கு சொல்லுது. ஸோ திருமண காரியத்தில் ரொம்ப ஜாக்கிரதை. இது ரெண்டுமே நமக்கு அதை தான் எக்ஸ்பிளைன் பண்ணி கொடுக்குது. அவசரப்பட்டு முடிவுகளை தயவு செய்து எடுக்க வேண்டாம். உங்கள் கண்ணுக்கு அழகாக இருக்குன்றதை மாத்திரம் வச்சு எந்த ஒரு காரியத்தையும் நீங்கள் டிசைட் பண்ணாதீங்க. கர்த்தர்கிட்ட ஒப்பு கொடுங்க. அதே போல் நீங்கள் எதற்கும் அடிமைப்பட்டு போகாதீங்க. இவ்வளோ நேரம் பார்த்துட்டோம் இல்லையா? ஸோ தீர்மானமாக இன்றைக்கி ஒரு முடிவெடுங்க. எதுவும் என்னை அடிமைப்படுத்த நான் அலோவ் பண்ண மாட்டேன்.
நாம தான் அந்த ரெஸ்ட்ரிக்ஷனை சொல்லணும். ஆண்டவரே நீங்கள் வாங்கன்னா அவர் சொல்லிட்டா நான் உன்னைய சுயாதீனமாக மாற்றிட்டேன்னு நான் வழியில போய் அடிமைத்தனத்தில் மாட்டிக்கொள்ளக்கூடாது. உங்கள் குடும்பத்திற்காக ஜெபிங்க. யாரும் இப்படிப்பட்ட அடிமைத்தனத்துக்குள்ளாக சிக்கிக்கொள்ளக்கூடாதுன்னு சொல்லிட்டு நம்ம கண்களை மூடி ஜெபிப்போம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றி துதிக்கிறேன் அப்பா, ஸ்தோத்தரிக்கிறேன். நாங்கள் இன்றைக்கு தியானித்த இந்த வேத பகுதி எங்களோடு கூட பேசட்டும், தொடர்ந்து பேசட்டும் ஆண்டவரே. எங்கள் வாழ்க்கையில் இருக்க எல்லா சூழ்நிலையிலும் எங்கள் மேல் இருக்கிற அடிமைத்தனத்தின் நுகம் முறிக்கப்படட்டும் அப்பா. அது எப்பேற்பட்ட அடிமைத்தனமாக இருந்தாலும் இன்றைக்கு இங்கே வந்திருக்கிற ஒவ்வொருவர் மேலும் அடிமைத்தனத்தின் நுகம் இருக்குமானால் அது உடைக்கப்படட்டும், முறிக்கப்படட்டும் ஆண்டவரே. நாங்கள் விடுதலை பெற்றுக்கொண்டு கர்த்தருடைய மனவாட்டியாய் நாங்கள் எங்களை அலங்கரித்துக் கொள்ள உதவி செய்யுங்கப்பா. மணவாளனாகிய தேவனுக்கு அப்பா நாங்கள் மனவாட்டியாய் இருக்க எங்களை தகுதிப்படுத்துங்க. அடிமைத்தனத்தின் நுகம் எங்கள் மேலே செயல்படக்கூடாது. நாங்கள் எந்த காரியத்தையும் மணவாளனை துக்கப்படுத்தாத படிக்கு கர்த்தர் எங்களுக்கு கொடுத்த ஸ்தானத்தை தக்க வைத்து கொள்ள எங்களுக்கு உதவி செய்யுங்க. கர்த்தருக்கு பிரியமாய் வாழ உதவி செய்யுங்க. உங்கள் கரத்தில் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.